நம் நின்றமாய் நம் கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2 பாகங்களை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 10 வரை கூட வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாகவும் அக்கினியாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ஆமென். 13ஆம் அதிகாரத்தின் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 16 முதல் 18 வரை கூட வாசிக்கலாம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையையும் அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவனை தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த சாயங்கால நேரத்துக்காக கூட நன்றி. இந்த சாயங்கால கர்த்தாவே இருளின் நிழல்களூடாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறது. ஒரு நாள் ஒன்று உண்டு, அது வெளிச்சமும் அல்ல பகலும் அல்ல இருளும் அல்ல, சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் அப்பேற்பட்ட நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, சோர்வால நிலைகள் எங்களுக்குள்ளாய் காணப்பட்டாலும் நீர்தாமே அந்த எம்மா ஒரு சீஷர்களுக்குள்ளாய் பிரத்யட்சமான அதே தேவன் இந்த நேரத்துல என்மார்பியாய் கர்த்தாவே இறங்கி வந்து எங்களோடு கூட நீர் பேசுங்க. எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் கூட்டி கொடுங்க ராஜா. பலப்படுத்துங்க. சிறு கூட்டமாக இருந்தாலும் ராஜா நீர்தாமே எங்கு என் நாமத்தினம் நிமித்தம் 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாள்ல பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்தவர் உங்களுடைய பிரத்யட்சமாய் உங்களுடைய வல்லமையை எங்களை வெளிப்படுத்தி காட்டுங்க. இதனால நீர் பேச போகிற காரியங்களுக்காக நன்றி. அப்ப அடியனை பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகிங்க. நீர் அடியனுடைய வாயிலிருந்து நீர் பேசுங்க ராஜா. மோசையின் வாயிலிருந்து பேசின அதே தேவன் அடியனுடைய வாயை நீர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்னுடைய சிந்தனையை நீர் எடுத்துக்கொண்டு அப்பா நீர் என் பின்பதாக இருந்து அப்பா அந்த மனவாட்டியின் பாகத்துக்கு என்ன தேவை என்பதை பேசுங்க. இந்த வார்த்தையானது உரைக்கப்படும் போதே டைனாமிக்கல் பவரானது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அமினிஷியா நினைவிழிப்பானது போய் கர்த்தாவே ஏப்பா நாங்கள் யார் என்பதையும் இந்த உலகத்திலே நாங்கள் எதற்காக இந்த நேரத்தில் போராட்ட களத்துல நிற்கிறோம் என்பதை உணர கருவலிங்க. எங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கூட்டி கொடுங்க. வியாதிகள், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த செய்தியானது உரைக்கப்படும் போதே விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் ஜெயம் எடுக்கட்டும். அதே போல வந்தவர்களை ஆசீர்வதிங்க, வராதவர்களை கர்த்தாவே நீர்தாமே இருதயத்தில் பேசி அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே கர்த்தாவே அந்த பிலிப்பியிடத்துல கர்த்தாவே பிரத்யட்சம் ஆனவர் சகோதர இடத்துல பிரத்யட்சமாகி கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதே போல ராஜா கர்த்தாவே சமீபத்திலும் தூரத்திலும் கர்த்தாவே ஆன்லைன்ல கேட்கிற சகோதரர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே அந்த சந்தேக நிழலுக்கு அப்பாற்பட்ட விதமாய் அவர்களுக்கு கர்த்தாவே வார்த்தையை வியாக்கியானப்படுத்துங்க. அதே போல வியாதிகள், துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் இந்த செய்தி பதிலாக அமையட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்து யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு சியாய் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சகோதரன் சகோதரி. சரி, இந்த நாள்ல கூட நம்ம போன வருஷம் விட்டு வந்த அந்த பாகத்துக்கு நேராக கடந்து போகலாம். லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தது லாஸ்டா சர்ப்பத்தின் அடிச்சு ஒன்ற அந்த சீரியஸை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அதுல லாஸ்டா எதுல நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நோவாவின் காலம் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா? ஜலப்பிரளய வரைக்கும் பேழை வரைக்கும் ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா? ஏன்னா அது தொடர்ந்து எது வரைக்கும் போக வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னா அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் போக வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு போய் அதுக்கப்புறம் அக்கினி கடல்ல போய் தான் அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடு முடிவடையும். தீர்க்கதரிசி அது என்ன சொல்றாரு சொன்னா அது தேவனுடைய சுயாதிபத்தியம் சொல்றாரு. ரெண்டு காரியங்கள், ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ரெண்டுமே தேவனுடைய சுயாதிபத்தியத்தினாலே இது விடப்பட்டு தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும்படிக்கு அது தேவன் அனுமதித்து வைத்தாருன்னு சொல்லி இல்லைங்களா? ஒருவேளை ஜலப்பிரளயத்தை தேவன் கொண்டு வந்தாலுமே கூட அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவட்ட தேவன் அங்க என்ன பண்ணலாம்? கட் பண்ண கிடையாது. ஏன்னா அப்படி கட் பண்ணியிருந்தாருன்னா தேவனுக்குள்ள இருக்கிற மகத்தான தன்மைகளும் மீட்பின் திட்டங்களும் நிறைவேறாம போயிருக்கும். அந்த மீட்பின் திட்டம் ஒரு வகையில
நிறைவேறுகிறதற்கு அந்த அனுமதிகள் தேவனிடத்துல கொடுக்கப்படுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி அவிதமாய் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் 7 சர்ச்சஸ்ல விதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, இந்த 2 வித்துக்களும் தேவன் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க சொல்றாரு தீர்க்கதரிசி. நான் அந்த காரியத்தை வாசிக்கிறேன். எபேசு சபை காலத்துல சொல்றாரு எதுக்காக அப்படின்றத சொல்றாரு பாருங்க. பாருங்க இந்த பாயிண்ட் நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு மேற்கூறிய எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி மறுபடியும் நான் கூற விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்தில் 2 விருட்சங்கள் உண்டாயிருந்தன. அப்படின்னா நன்மை தீமை எரித்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம் மீன்ஸ் சர்ப்பத்தின் வித்து, இன்னொன்று தேவனுடைய வித்து, லைனேஜ் ஆஃப் காட். அப்ப அதே போல லைனேஜ் ஆஃப் சாட்டன், சர்ப்பத்தின் வித்து. இது ரெண்டும் ஒன்று இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சம், மற்ற இது சாத்தான் என்பதை அவன் கொடுத்த கனிகளின் மூலம் அறியலாம். ஆமென். பாருங்க, இவ்விரண்டும் விருட்சங்களும் மனிதனுடைய ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்டவை அன்றும் தேவனுடைய மேலான திட்டமும் நோக்கம் நிறைவேற இவ்விரண்டும் காரணமாய் இருந்தன என்றும் நாம் அறிய வேண்டும். இது ரெண்டும் ஏன் இப்ப ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. ஏன் தேவன் ஏதேன்ல சர்ப்பத்தை அனுமதிச்சார், ஏன் அந்த கனி அந்த மரத்தை வச்சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது புரிதல் இருக்கிறவங்க இல்ல மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டவங்க அவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. மீட்பின் திட்டம் ஒரு மனுஷன் வெளிப்படுத்தப்படும் போது ஏன் ஒரு பாவிக்கு இல்ல சரி ஒரு நீதிமானுக்கு துன்பம் வருது அப்படின்றத புரிந்து கொள்வான். உங்களுக்கு நான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளோடு இருக்கிற காரியத்தை உங்களோட கூட பேசுறேன். ஒரு மனுஷனுக்கு மீட்பின் திட்டம் வெளிப்படும் போது சகோதரர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருது? நீதிமானுக்கு சாலமன் சொல்றாரு, நல்லவனுக்கு எப்படி சம்பவிக்குதோ அதே போல நீதிமானுக்கு எது சம்பவிக்குதோ பாவிக்கும் அதே சம்பவிக்குது. இது எல்லாமே இந்த பூமியில் அப்படியே இருக்குது. ஏன் இது தேவன் வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, முக்கியமா நம்ம மீட்பின் திட்டம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மீட்பின் திட்டத்துல இதுக்கான பதில் இருக்குது. அப்ப தேவன் ஒரு காலத்திலையும் இது அறியாதபடிக்கு ஒரு நீதிமான் போகும்போது அந்த நீதிமான் பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள அவன் பிரவேசிக்க மாட்டான், அவன் பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவான். நல்லா குனிங்க. இதுதான் நம்ம லைஃப்ல இருக்கிற கேள்விக்கான பதில். இந்த நாள்ல உங்களுக்கு நான் இந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடுன்ற விஷயத்துல பேசுறேன், நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தீர்க்கதரிசி இந்த இடத்துல பதில் சொல்றாரு. ஏன் இந்த 2 விஷயங்களும் மனுஷனுடைய ஜீவியத்தோடு தொடர்பு படுத்திய தேவன் வச்சிருக்கிறார். மீன்ஸ் என்ன அர்த்தம்? நமக்குள்ள இன்னைக்கு சிங்கிள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவனுடைய வித்தும் செயல்படுது, சர்ப்பத்தின் வித்தும் செயல்படுது. இதை கேட்கறதுக்கு உங்க காதால கேட்கறதுக்கு கடினமான பாகமா இருக்கும், ஆனாலும் இது உண்மை. புரியுதுங்களா உங்களுக்கு? சர்ப்பத்தின் வித்துனே இது காலம் என்ன புரிந்து கொண்டு வந்தோம் என்றால், சர்ப்பத்தின் வித்துன்றது தனி லைனேஜ், தனி எத்தினிசிட்டி, தனி மரபியல்ல கிரியை செய்து, அதே போல ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வித்து வேறொரு சந்ததியில கிரியை செய்யறதா நம்ம புரிந்து கொண்டு வந்தோம். ஆனா ஆஃப்டர் த ஃப்ளட், ஜல பிரளயத்துக்கு அப்புறம் காட்சியே மாறிடுச்சு. சர்ப்பத்தின் வித்தும் தேவனுடைய வித்தும் ஒரே சரீரத்துக்குள்ள கிரியை செய்கிறதாவே வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சகோதரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசுறது போல சில நேரங்கள்ல ஏன் அந்த ஜிக்ஸாக் ஏற்றத்தாழ்வு திடீர்னு நம்மளால விசுவாசத்தோட ஒரு சில காரியங்கள்ல போக முடியுது, போராட முடியுது. பெரிய பெரிய பிரச்சனைகள்ல நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தோட நடந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்துல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது நம்ம விசுவாசத்தை இழந்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா சோர்வு அடைந்தவர்களா காணப்படுறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இதே சரீரத்துல இதே ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் மனிதனுடைய ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்னைக்கு 2மே கிரியை செய்து கொண்டு வருது. நான் அதெல்லாம் இங்க இன்சிஸ்ட் பண்ணி காட்ட விரும்புறேன். கவனிங்க நல்லா. தேவனுடைய மேலான நோக்கமும் திட்டமும் நிறைவேற இவ்விரண்டும் காரணமாய் இருந்தன என்பதை அறிய வேண்டும். இது வேற எந்த செய்தியிலையும் தீர்க்கதரிசி சொல்ல, எக்ஸ்போசிஷன்ல தான் இது எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்போசிஷன்ல 7 சபை காலங்களின் வியாக்கியான செய்தியில தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. கவனிங்க, அப்படின்றத நம்ம அறியணும். இச்சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாவிடில் தேவனின் சகலத்தை அறியும் தன்மையையும் நாம் சந்தேகிக்கிறவர்களாய் இருப்போம். தேவன் தம்முடைய நித்திய ஜீவனும் மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்க உலக தோற்றத்துக்கு முன்னே சித்தம் கொண்டார் என்னும் தேவனுடைய வார்த்தை வரைக்கிறது. இது எதுக்காக தேவன் வச்சார்? தேவனுடைய சுயாதிபத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள இந்த இடத்துல தான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையில புறப்பட்டு உள்ள வந்திருக்கிறான். வந்தாலும் அவன் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா டவுன்ஃபால்ஸ் நடக்குது. அப்படின்னா நார்மலா இருக்கிறத காட்டிலும் அதிகமான மேடு பள்ளத்தையும் கசப்பின் உணர்வையும் ஒரு விசுவாசி அனுபவிக்கிறான்.
அனுபவிக்கிறோமா இல்லைங்களா? கவனியுங்கள் சகோதரனே சகோதரியே, என்ன காரணம்? இதுக்கு பின்பதாக மீட்பின் திட்டமோ தேவனுடைய மகத்தான மீட்பின் வரலாறு அந்த இடத்துல காணப்படுது. அப்போ நல்ல மூல திட்டத்துல நீங்க யோசிச்சு போய் பாத்தீங்க சொன்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரடிக்டான விஷயமா இருக்கும். வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்னு சொன்னா இருள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகணுங்க, நீ இருந்தாகணும் இல்லைங்களா? வெப்பம் அப்படின்ற விஷயம் இருக்கணும்னு சொன்னா குளிர்ச்சின்ற ஒரு விஷயம் இருந்தாகணும். இதெல்லாம் என்ன வருது சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறது போல தேவன் சிலரை எதுக்காக பயன்படுத்துறார், சிலர் எதுக்காக பயன்படுத்துறார்? மோசேயை எதுக்காக பயன்படுத்தினார்? அது கிருபையின் பாத்திரமா பயன்படுத்தினார். அதே போல பார்வோனை எதுக்காக பயன்படுத்துறாருன்னு சொன்னா அவரோட நீதியை காண்பிக்கும்படிக்கு பயன்படுத்துறார். இது தேவனுடைய சுயாதிபத்தியம். இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கறதுக்கான அருகதையை நம்ம இழக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல சிருஷ்டிகருடைய பாத்திரத்துல அவருடைய கரத்துல வணையப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறோம். கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம அறிய வேண்டியது இல்ல, நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம், நம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வும் மேலான நம்பிக்கையும் அந்த இடத்துல நமக்கு விடப்பட்டிருக்குது. கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட் மட்டும் போட்டு நோவா காலத்துல தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காரியத்தை நோவா காலத்துல தொடங்கி இன்னைக்கு கூடுமான வரைக்கும் கிறிஸ்து வரைக்கும் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை வர்ற வரைக்கும் இந்த சர்ப்பத்தின் வித்த 2 ஆங்கிள் உங்களுக்கு கொண்டு போலாம் நினைக்கிறேன். 2 ஆங்கிள் இருக்கு சர்ப்பத்தின் வித்து வர்றது. 2 ஆங்கிள். ஒரு ஆங்கிள் வெளிப்படையா நம்மளால புரிந்து கொள்ள முடியற ஆங்கிள், ஒரு ஆங்கிள் நம்மளால வெளிப்படையா புரிந்து கொள்ள முடியாத ஆங்கிள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஆங்கிள் தான் ஒரு கோணம். ஆங்கிள்னா ஒரு கோணம். ஒரு கோணத்தை உலகம் முழுசும் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த கோணத்தை எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். அது பார்வோனாவோ இல்ல மீதியானர்களாவோ இல்ல அதே போல பீலேயாமாவோ சரி, பாலாமாவோ அமலேக்கிரியாவோ இல்ல வேற ஒரு சில ஆட்களாவோ என்ன அபிமெலேக்காவோ இந்த சர்ப்பத்தின் வித்து கிரியை செய்து இதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியுது. புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு இருக்கிற தேவனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற அவிசுவாசிகள் மூலமாக சர்ப்பத்தின் அடிச்சோடு கிரியை செய்து இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா புரிந்து கொள்ள முடியாத பாகம் அப்படின்னு என்னன்னு சொன்னா தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சர்ப்பத்தின் அடிச்சோடு கிரியை செய்யறதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த பாகத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க சொன்னா உங்க லைஃப்ல கிளியர் ஆயிடுவீங்க. உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா கூட நம்மளால என்ன பண்ணுவோம், அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போறது முடியும். ஏன்னா இது எல்லாமே மீட்பின் திட்டத்துக்கு பின்பாக தேவன் வச்ச ரகசியம். இது எல்லாமே ஆமென். கவனிக்கிறீங்களா? அதான் நான் காட்டினேன். திரும்ப இந்த நோட்ஸ் வாசிச்சு நான் அங்க போறேன். கவனிங்க நல்லா. இவ்விரண்டு விருட்சங்களும் மனிதனுடைய ஜீவியத்தோட சம்பந்தப்பட்டவை. எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தோட சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லிட முடியாது. மீன்ஸ் பரிசுத்தாவின் முத்திரையை முழுசா பெறுகிற வரைக்கும், ஆனா அதோட போராட்டம் இந்த பூமியை விட்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த சர்ப்பத்தினுடைய அடிச்சோட்டின் பாகம் ஏதோ ஒரு வகையில நம்ம தொடர்றதுக்கு தாக்குறதுக்கு புறப்பட்டு வந்துட்டே இருக்கும். ஆமென். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ஏன்னா தீர்க்கதரிசி இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, இது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தோடு. ஜீவியம் என்னங்க? அவன் வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல விசுவாசியாவோ இல்ல தேவனை நம்பி வாழ்கிறவனாவும் இருக்கிறான். அதே போல தேவனை நம்பாதவனா மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்படாத நார்மலான ஒரு பாவி உலகத்தான் இருக்கிறான். இந்த 2 பேருக்குள்ளேயும் இது கிரியை செய்து கொண்டே வருது. இப்ப நம்ம எப்படி பிரிச்சிடறோம்னு சொன்னா நன்மை தீமை அப்படின்னு சொன்னா ஜீன் ஆஃப் காட், தேவனுடைய வித்துன்றது டோட்டலா நமக்காகவோ, அதே போல சர்ப்பத்தின் வித்துன்றது டைரக்டா அவிசுவாசிகளுக்கு பிரிச்சுக்கிறோம். இதான் நாம புரிஞ்சு கொள்ற மிகப்பெரிய தவறான பாவம் இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த 2ம் ஒரு விசுவாசிக்கும் கிரியை செய்து, இந்த 2ம் அவிசுவாசிக்கும் கிரியை செய்து. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த அவிசுவாசி அதுக்கு பதில் தெரியாம அதை கிராஸ் பண்ணி போயிடுறான். ஆனா விசுவாசிக்கு இந்த இடத்துல சரியான வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில என்டை மெசேஜ்ல இல்ல இந்த செய்தி விசுவாசிகள் மத்தியில அநேக கேள்விகள் லைஃப்ல இருக்குது இல்லையா? அந்த கேள்விகள்லாம் காரணம் இதுதான். அவங்க பின்மாற்றம் ஒரு டைம் பின்மாற்றம் போறதுக்கான காரணம் இதுதான். ஒரு டைம் வீழ்ந்து குந்தி நடக்கிறதுக்கான காரணம் இதுதான். இது வைட் ஆங்கிள் புரிஞ்சுக்கணும். வைட் ஆங்கிள் சொன்னா வெளிப்பட்ட பார்வையோட இது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமென். அதை நான் இப்போ 2 ஆங்கிள் உங்களுக்கு காட்ட போறேன். அது நீங்க கரெக்டா நீ சிறு வரைக்கும் கொண்டு வந்து காட்ட போறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா காட்ட போறேன். நீங்க வேகமா என்னோட கூட வார்த்தையின் சிந்தையோட கூட ஃபாஸ்டா டிராவல் பண்ணணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ தேவனுடைய மேலான திட்டமும் நோக்கமும் நிறைவேற எதுக்காக இது 2 வருது? சர்ப்பத்தின் அடிச்சுவடு. அடிச்சுவடு மீன்ஸ் நான் இங்க காட்டுறேன் பாருங்க. சர்ப்பத்தின் அடிச்சுவடு, அதே போல
தேவனுடைய சந்ததி, தேவனுடைய வித்து. அந்த தேவனுடைய வித்து ஒரு பக்கம் டிராவல் ஆகுது, சர்ப்பத்தின் வித்து டிராவல் ஆகுது. ஒரு காலம் வரைக்கும் தனிப்பட்ட சந்ததிகளோடு அது தொடர்புதான் இருந்துச்சு. சர்ப்பத்தின் வித்து தனியா இருந்துச்சு, தேவனுடைய வித்து தனியா இருந்துச்சு. ஆனா ஒரு காலம் வரும்போது ரெண்டும் என்ன போச்சுங்க, ரெண்டும் ஒன்றாகி பிரயாணிக்க ஆரம்பிச்சு, டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. ஒரே சரீரத்துக்குள்ள ரெண்டும் சேர்ந்து பிரயாணிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்குதான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். கவனிங்களா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறேன். நான் எதுக்காக அப்படின்றத திரும்ப ஸ்டார்டிங்ல பேசின அந்த ரீகாலுக்குள்ள போறேன். நான் ஏன் இந்த சர்ப்பத்தின் அடிச்சோட நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில சர்ப்பம் ஒரு மிருகமா இருக்க போது, அந்த மிருகம் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுதுங்க, தன்னுடைய முத்திரைக்குள்ள கொண்டு வர போது. எதுக்காக கொண்டு வர போது, எதுக்காக தெரியுமா உங்களுக்கு? கடைசியில ஒரு யுத்தம் நடக்க போகுது. மாபெரும் ஆன்மீக போராட்டம் நடக்க போகுது இல்லைங்களா? கடைசியா நடக்க போகுது. அந்த ஆன்மீக போராட்டத்துக்கு பிசாசு அவருடைய ஆட்களை சேர்க்கிறான், தேவன் அவருடைய ஆட்களை சேர்க்கிறார். இதான் விஷயம். அப்போ சாத்தானுக்கும் தேவனுக்கு இடையே உள்ள போராட்டம் அப்படின்ற செய்தி கொடுத்திருக்காரு. அப்ப பிசாசும் தேவனும் தனக்கான போராட்ட காலத்தை எங்க தெரிந்து கொள்றாங்க? அப்படி எங்க தெரிந்து கொள்றாங்க? சிந்தையில, மீன்ஸ் ஹியூமன், மனுஷனுக்குள்ள தெரிந்து கொள்றாங்க. தேவன் டைரக்டா தன்னோட கரத்துல இருந்து ஒரு பவரை கொடுத்து பிசாசை ஜெயிக்கிறது இல்ல. அப்படி இல்ல. பிசாசு நம்ம டிவி சினிமாஸ்ல டிஸ்னி வேர்ல்ட்ல பார்த்த மாதிரி ஏதோ பவரை கொடுத்து அனுப்பி ஜெயிக்கிறது கிடையாது. அப்படி கிடையாது. தேவன் என்ன பண்றாரு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கிறாரு, பிசாசு சிந்தையை எடுத்துக்கிறான் ஒரே இடத்துல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குதா இல்லைங்களா? அப்ப சர்ப்பத்தின் அடிச்சுவடு, சர்ப்பத்தின் வித்து அப்படின்றது இப்ப தனிப்பட்ட மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஆத்மா கிரியை செய்து, அதே போல என்ன கிரியை செய்து, சிந்தை கிரியை செய்து இல்லைங்களா? மீன்ஸ் சிந்தைன்றதே மைண்ட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூளை கிரியை செய்து, மாம்ச கிரியை செய்து, சரியா சொல்லலாம். மாம்சம் ஒரு மனுஷனுக்கு கிரியை செய்து, அதே போல ஆத்மா மீன்ஸ் சிந்தை ஒரு மனுஷன் கிரியை செய்து. பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள, ஒரே பாடிக்குள்ள, ஒரே போர்க்காலத்துக்குள்ள, ஒரே ஒரே உலகத்துக்குள்ள, மீன்ஸ் இது உலகம், இது உலகத்துக்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு சொன்னா, நீங்கள் பல்லுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தின் போது பூமியை கீழ்படுத்த சொன்னார். பூமியை கீழ்படுத்த சொன்னார் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா, பூமியிலிருந்து எடுக்கப்படும் இந்த சரீரமும் மனுஷனுக்குள்ள ஆத்மாவால கீழ்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த பாகத்தை புரிஞ்ச உங்களுக்கு? தேவன் வெறும் எதை சொல்லுங்க, இனி நட்சத்திரங்களையும் சூரியனும் இல்ல பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் மட்டும் கீழ்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை சொல்ல, ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற இந்த பூமியில் மண்ணை மற்ற விஷயங்களை கீழ்படுத்துறதுக்கு முன்னாடி இவன் இந்த ஆத்மா உள்ளடக்கிய இந்த சரீரமாக இருக்குது. சரீரமாக மீன்ஸ் நான் சரீரம், ஏன்னா அந்த மண்ணை தான் சொல்றாரு அவர். மீன்ஸ் அந்த ஆத்மாவால கீழ்படுத்த முடியாம போச்சுன்னு சொன்னா, அவனால அதை தாண்டி ஒரு விஷயத்தை கீழ்படுத்த முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன் இந்த நேரத்துல நம்மளால அந்த கீழ்படுத்துதல் நடக்காம போகுதுன்றது புரிஞ்சுக்கொள்ள முடியுதுங்களா உங்களால? நான் முக்கியமான பாயிண்ட் பேசுறேன். இந்த முக்கியமான பாயிண்ட் பேசுறேன். மார்க் 16 குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். நான் மார்க் 16 குறிச்சு பேசி கொண்டிருக்கிறேன். தோஞ்சுக்கோங்களா? அப்ப விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான அப்படின் போது ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே நடக்கிற காரியம், அதெல்லாம் எங்க நடக்கிற காரியம்? வெளியில நடக்கிற காரியம். மீன்ஸ் ஆதியாகமம் அந்த 1வது அதிகாரத்துல பழுகி பெருகி கீழ்படுத்தி அப்படின்னு போது வெளியில சொல்றாரு, பூமியை சொல்றாரு. நடமாடும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஆழக்கடவீர்கள் அப்படின்னு சொன்னா அத்தாரிட்டி, டொமினியன் பவரை கொடுக்கிறாரு. அப்ப அது வெளியில நடக்குது இல்லைங்களா? ஆனா மார்க் 16 வெளியில. ஆனா அதுக்கு முன்பதாக மனுஷன் எதை கீழ்படுத்த வேண்டியதா இருக்கிறான்னு சொன்னா, இந்த சரீரத்தை கீழ்படுத்த வேண்டியவனா இருக்கிறான். அது கீழ்பட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி கீழ்பட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம எதை திங்க் பண்றோம்னு சொன்னா, மார்க் 16 திங்க் பண்ணும்போது நம்மள அவுட்ல திங்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் எங்க திங்க் பண்ண வேண்டியது இருக்குது? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப பிசாசு என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த சரீரத்தை கரெக்ட் பண்றது மூலமா இயல்பாவே இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு கீழ்படுகிறது கிடையாது. இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் என்ன பண்றதுங்க? கீழ்படுகிறது கிடையாது. அதனால இதை தாண்டி வல்லமை வெளியில பாயறது கிடையாது. புரிஞ்சுங்களா? இந்த 2 விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கவனிங்க நல்லா. இப்ப அப்படி இருக்கும்போது கடைசியா ஒரு யுத்தம் நடக்க போகுது. எதுக்காக இதெல்லாம் நடக்குது? இந்த சர்ப்பத்தின் வித்தும் சர்ப்பத்தின் அடிச்சோடும் தேவனுடைய வித்தும் எதுக்கு சந்திக்க போகுதுன்னா, கடைசியா ஒரு யுத்தத்துல சந்திக்க போகுது. அப்ப அந்த யுத்தத்துல கடைசியா முடிவு வந்து நிக்கும் போது நிக்குது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான். தேவனுக்கும் சாத்தானுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்க போகுது இல்லைங்களா? ஒரு காலம் தொடர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க, பேட்ச் பேட்சா அந்த யுத்தம் என்ன ஆயிட்டு கொண்டிருக்குது, டிராவல் ஆகிக்கொண்டே போகுது. கடைசியா இந்த முடிய போகுதுன்னு சொன்னா, அது அக்கினி கடல்ல போய் முடிய போகுது. எங்க முடிய போகுது?
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அக்கினி கடல்ல தான் போய் பிடிப்பது. அது வரைக்கும் அந்த அடிச்சோடு தொடர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். பிசாசு ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கொண்டே இருப்பான். ஸ்ட்ராட்டஜி என்னங்க? யுத்த முறையை மாத்திக்கொண்டே வரான். யுத்த முறையை ஏதேன்ல பண்ற மாதிரியே அதே ஸ்டைல இன்னைக்கு பிசாசு பண்றதுல. இப்ப அதை நம்ம கண்டுகொண்டா மட்டும்தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய வித்துகளாகிய நமக்குள்ள அது எப்படி கிரியேட் செய்து, எப்படி நம்மளை ஃபெடப் பண்ணு அப்படின்னு சொன்ன பயமுறுத்துதுன்றதை புரிந்து கொள்ள முடியும். கவனிக்கிறீங்களா சொல்றது? இவ கவனிங்க. அப்ப நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, கடைசியா மிருகத்தின் முத்திரை, தேவனின் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை வரப்போது. அந்த முத்திரைக்குள்ள யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படின்போது மிருகம் அப்படின்றது என்னன்றதை நம்ம புரிஞ்சுனாதான் அது எப்படி ஏதேனிலிருந்து டிராவல் பண்ணி ஒரு காலத்துல வந்து கடைசியா முத்திரை இடப்படலுக்குள்ள வருது அப்படின்றத பார்த்தோம். நீ இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த முத்திரைன்றது வெறும் கடைசி காலத்துல மட்டும் போடப்படுறது கிடையாது. காலம் நெடுகிலும் ஒரு காலத்திலையும் போடப்பட்டு வந்து கொண்டே இருந்துச்சு. திருதர்சி சொல்றாரு, மிருகத்தின் முத்திரைன்றது ஒண்ணும் கிடையாது, தேவனுடைய முத்திரையை புறக்கணிப்பதான் மிருகத்தின் முத்திரை என்றார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நோட் சார்? மிருகத்தின் முத்திரைன்றது என்னங்க? தேவனுடைய முத்திரையாகிய பரிசுத்தாவி மீன்ஸ் பிளட்டை ரிஜெக்ட் பண்றதுதான். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் பிளட்டை ரிஜெக்ட் பண்ண பர்சன் யாரு? புரிஞ்சா? அப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடப்பட்டுச்சு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் தான் உங்களுக்கு டிராவல் பண்றேன். அப்போ அதுதான் வந்து அப்படின்னா ஆபேலுக்கு ஒரு முத்திரை போடப்பட்டுச்சு. அதான் ரத்தத்தினாலான முத்திரை. ஆபேல் அது காயின் அதை புறக்கணிக்கும் போது அவன் மேல ஒரு முத்திரை போடப்பட்டுச்சு. இது கால நெடுகிலும் ரத்தத்தை புறக்கணிக்கிறவங்க மேல முத்திரை போடப்பட்டு கொண்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் எங்க பாக்குறோம்? நெக்ஸ்ட் முத்திரை இடப்பட்டது எங்க பாக்குறோம்? முதலாம் யாத்திரையில பாக்குறோம் அதே முத்திரையை நோவா காலத்துல பாக்குறோமா இல்லைங்களா? ஆஃப்டர் தி ஃப்ளட் வந்து நாங்க ரத்தத்தின் கீழே அவங்க எல்லாம் வந்தாங்க. புரிஞ்சுங்களா? அந்த முத்திரை வேற மாதிரி டிராவல் ஆகுது. இப்ப ரத்தம் அப்படின்னா ரத்தத்துடைய ரசாயனம் என்னங்க? ஜீவனாகிய பரிசுத்த ஆவி. இது அப்படியே டிராவல் பண்ணி வரும்போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரிசுத்த ஆவியாக சபை மேல வரும்போது சபை அதை என்ன பண்ணுங்க? ரிசீவ் பண்ணும். அப்போ ரத்தம் எப்பொழுதுமே அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. பொதுவா பரிசுத்த ஆவி இருக்குது, பிரெட் இருக்குது. புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் இருக்குது, பிரெட் அண்ட் வைன். பிரெட் அண்ட் எப்ப பிரெட் எதுக்கு அடையாளமா இருக்குது? சரீரத்துக்கு. எப்பவுமே பிரெட்டை புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பிரெட் எப்போதுமே சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு. சரீரன்றது புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த பிரெட்டை எப்படி பண்றாங்க? அப்பம் எப்படி செய்யப்படுதுன்னா கோதுமை மணிகள் உடைக்கப்பட்டு அது அப்பமா செய்யப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிரெட் எப்பொழுதுமே சரீரத்துக்கும் அப்பத்துக்கும் அடையாளம். ஆனா ஒயின் எப்பொழுதுமே வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுக்கு, ரத்தத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட, அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுக்கு அடையாளம். அதனாலதான் எப்பொழுதுமே தீர்க்கதரிசி சொல்றாரு, அது அப்பம் இல்லைங்க, அந்த ஒயினும் ஆயிலும் ஒன்னா சொல்லப்படுதுன்னு சொல்லி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த முத்திரைக்குள்ள வருது. கடைசியா இந்த முத்திரைக்குள்ள வரும்போது எதுக்குள்ள வருதுங்க? இந்த இடத்துல யார் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? யார் தப்பிப்பாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா இந்த லைனேஜ்ல வந்தவங்க தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்ல. புரிஞ்சுங்களா? யார் விருத்த சேதனம் பண்ணப்பட்டீங்களோ மீன்ஸ் யார் அபிரகாமுடைய சந்ததியோ ஈசாக்குடைய சந்ததியோ யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படல. இந்த இடத்துல மிருகத்தின் முத்திரைக்கு தப்பிக்கிறாங்க யாருன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல தேவனுடைய சுயாதிபத்தியை வெளிப்படுது. சாவஜினிட்டி என்னங்க? இந்த வார்த்தையை நீங்க கவனம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம். சாவஜினிட்டினா தேவனுடைய சுயாதிபத்தியம். தேவன் வந்து உலகத்தோடத்துக்கு முன்னாடியே யார் ரட்சிக்கப்படுவாங்க யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி தேவனுடைய சிந்தையினால முன்னறிந்து முன் குறிக்கிறார். அந்த முன் குறிக்கப்படுதல் தான் இந்த இடத்துல மேலோங்குது. அவங்க மட்டும் தான் தப்பிப்பாங்களே தவிர இந்த பூமிக்குரிய எந்த ஒரு லைனேஜோ எந்த ஒரு சர்ச்சு எந்த ஒரு செய்திகள் நான் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இங்க என்ன கிடையாதுங்க, எலிஜிபிலிட்டி கிடையாது. அதனாலதான் நான் மெயினா சொல்ல விரும்புறேன், இந்த இடத்துல இது புரிந்து கொள்ள வேண்டியது முன் குறிக்கப்படுதல் தான் இங்க மேலோங்குது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லுங்க, தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுறதுக்கு பிசாசுடைய ஒரு கருவி, பிசாசு கூட ஒரு கருவியா இருக்கிறான். யார் ஒரு கருவி? ஏன்னா நான் சொல்றது எப்படி சொல்றேன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறோம். ஆனா தேவன் இந்த ஸ்கிரீனுக்குள்ள ஏன் இந்த ஸ்கிரீன்ல இந்த பெரிய ஃபுல் ஃபிளெட்ஜான ஒரு மூவில ஒரு ஸ்டோரியில ஏன் இந்த வேலையை நீங்க பண்ணணும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும்னு சொன்னா ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்து பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுங்களா நான் சொல்றது?
ஸ்கிரீன்ல இருந்து. அப்போ இது யாருக்கு வெளிப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த ஸ்கிரீனுக்குள்ளதான் உங்களை என்னையும் எல்லாரும் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஏன் இப்படி செய்யறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்கு அதுல முன் குறிக்கப்பட்டவங்களை மட்டும் தேவன் வெளியே ஸ்கிரீனுக்கு வெளியே கொண்டு வந்து ஹோல் பிக்சரை காட்டுறாரு. அந்த ஹோல் பிக்சரை காட்டும் போது ஓகே, நான் நடிக்க வேண்டிய பாத்திரம் இதுதான் அப்படின்னு புரிந்து கொள்ளும் போது இதுக்கு பின்பாக எனக்கு என்ன வரப்போகுதுன்றதையும் ஸ்கிரீன்ல எனக்கு என்ன வரப்போகுதுன்றதையும் என்னால என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட் ப்ரிப்பேரா இருப்போம். இதுதான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், கடைசியா நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு அடி உள்ள போகுது, அதுக்கப்புறம் நான் இப்படி வரப்போறேன் அப்படி வரப்போறேன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். இதுதான் மீட்பின் திட்டம். திட்டம்னா என்ன அர்த்தம், பிளான். பிளான், அது ஒட்டுமொத்தமா பிளான் இருக்கு. அந்த பிளானை பாருங்க. நான் தான் சொன்னேன், நம்ம லைஃப்ல இருக்கிற இன்னும் வந்து டிசெண்டிங் அசெண்டிங் பேசேஜுக்கான காரணம் தான். டிசெண்டிங் அசெண்டிங் என்ன அர்த்தம், ஏற்றத்தாழ்வு, மேல ஏறுறது கீழே இறங்குறது, ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் மைண்ட் இருக்கிறதுல காரணம் என்னங்க பாருங்க. ஒரு விசுவாசி எப்பொழுதுமே வார்த்தையில அஸ்திபாரப்படப்பட்டிருப்பான். அவனை எந்த ஒரு பிசாசுடைய காரியமா அசைக்க முடியாது. அவனுக்கு மாம்ச ரீதியா எல்லா பிரச்சனையும் வரும். நல்லா கவனிங்க. நல்லா ஏன் எனக்கு ஒரு இங்க பிசாசு நம்மளை அட்டாக் பண்றது ஒண்ணு மைண்ட் மட்டும் தான். அதாவது மூளைய சரீரத்தை அட்டாக் பண்ணுவான். அப்படின்னா மாம்ச ரீதியான யோசனை அட்டாக் பண்ணுவான். ஆனா ஆவியிலே வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் எந்த பிரச்சனைக்கும் அசர மாட்டான். அவன் ஸ்டேபிள் ஆவான். பெயினை அனுபவிப்பான் லைஃப்ல. புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன், பெயினை அனுபவிப்பான். ஆனா எந்த கட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் அந்த மனுஷன் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட மனுஷன் தேவனையும் ஒரு திட்டத்தையும் வாழ்வில் நடக்கிற காரியத்தையும் நினைச்சு முறுமுறுக்கவோ இல்ல தேவனையும் மறுதளிக்க மாட்டான். உங்களுக்கு அப்ப மறுதளிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா வருதுன்னா அப்படி கிடையாது. அவருக்கு இன்னும் திட்டம் வெளிப்படுத்தப்படலன்னு அர்த்தம். ஏன்னா அப்ப அதனால மறுதளிக்கலாமா அப்படின்னு சொன்னா அப்படி நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாரு, வார்த்தையை மறுதளிக்கிறார். வர லைஃப்ல வர்ற பிரச்சனைகளை, லைஃப்ல வர்ற பிசாசு கொண்டு வர்ற இந்த சோதனைகளை தாங்க முடியாம என்ன பண்றாருங்க, மறுதளிக்கிறார். அப்போ அவர் தேவனோடு கூட இருந்தவர் தான். ஆனா எப்ப ஸ்ட்ராங்கா நிக்க முடியுதுன்னு சொன்னா, தேவனுடைய சிந்தையான வெளிப்படுத்தப்படும் போது, பெந்தோஸ்தே நாளுக்குள்ள வரும்போது தேவனுடைய சிந்தை முழுசா வெளிப்படுத்தப்படும் போது அப்ப சொல்றாரு, அப்ப பேதுரு சொல்றாரு, என்னை நேராக சிலுவையில் அறையாதீங்க, நான் அந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு பாத்திரம் அல்ல, என தலைகீழா சிலுவை அறையன்னு சொல்லி தன் தலையை கொடுக்கறதுக்கு தகுதியானவன் நபரா மாறினார். அப்ப இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் எங்க, இப்ப முன்புதான் பேதுரு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாரு இல்ல அப்ப தெரியல இப்ப தெரிஞ்சுன்னு கிடையாது. அப்ப தேவனுடைய பார்வை பேதுரு மேல ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. தேவனுடைய பார்வை மாறிச்சுங்களா, தேவனுடைய பார்வை மாறிச்சா, மாறல. ஆனா தேவனுக்கு நல்லா தெரியும் தேவன் எப்படி பார்ப்பாரு. நீங்க முன்குறிக்கப்பட்ட நபர்களா இருந்தீங்கன்னா நீங்க முறுமுறுக்கிற நாள்லயும் தேவன் உங்களை ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. நீங்க சந்தோஷமா கத்தி ஆர்ப்பரித்து தேவனை துதிக்கும் போது சபைக்கு வரும்போது தேவன் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஏன்னா தேவனுக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்ன பண்ணுங்க. அப்போ இந்த காரியம் தெரியாதவங்க யாரு, நம்ம தெரியாம இருக்கிறோம். அப்ப தேவன்கிட்ட என்ன கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன வெளிப்படுத்துங்க, மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துங்க. மீட்பின் திட்டத்துல என் ரோல் என்ன, என் லைஃப்ல என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நான் எந்த போராட்டத்தினூட வரணும், பிசாச எந்த காரணத்துல உமக்காக யுத்தம் பண்ணுன்ற காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா, தேவன் வெளிப்படுத்திட்டாருன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வலிகள் வரும், பாடி பெயின் வரும். ஆனா நீங்க வார்த்தையின் பக்கம் ஸ்டெடியா நடப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கடைசியா எங்க போகுது, மிருகத்தின் முத்திரைக்குள்ள போகுது. புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இது எங்க கிராஸ் ஆகுது, நோவா காலம் வந்துருச்சு. இப்ப நான் ரெண்டு வகையில காட்டணும்னு விருப்பப்பட்ட நான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன எங்க நோவா காலம் வந்த பின்னாடி சர்ப்பத்தின் வித்து என்னாச்சு, மாம்ச ரீதியான சர்ப்பத்தின் வித்து ஆதாமுடைய சந்ததியோட என்ன போச்சு, என்ன இருந்துச்சு. நான் அதனால லாஸ்ட்ல டயக்ராம்ல காட்டினேன். கொஞ்சம் நான் காட்டுறேன், அந்த காரியத்தை மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி நான் காட்டுனது தான். இது ஆதாம், இது சர்ப்பம் இல்லைங்களா. இது ரெண்டு அவங்க அப்படியே டிராஸ்டிக்கா ஏழாவது நபர் வரைக்கும் அப்படியே வருது. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுங்க, ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க, டோட்டலா சர்ப்பத்தின் வித்து மீன்ஸ் இது டோட்டல் ஒயிட்டா இருக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா தேவோட வித்து மீன்ஸ் ஆதாமுடைய வித்து. டோட்டல் பிளாக்கா இருக்கிறது சர்ப்பத்தின் வித்து பிசாசு. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சீட் மிங்கிலிங் நடக்கும்போது ஒன்னா நடக்கும்போதுன்னா இது ஒரே விஷயத்துல வெள்ளையும் கருப்பு ரெண்டு மிக்ஸ் ஆயிட்டே வருது.
பிசாசை டிராஸ்டிக்கா என்ன பண்றான்னு சொன்னா இனக்கலப்பை செஞ்சுட்டே வரான். மாம்ச இனக்கலப்பை செஞ்சுட்டே வரான், பிசிக்கலா இனக்கலப்பை செஞ்சுட்டே வரான். அப்போ பிசாசு தன்னுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, இறக்கிட்டான். பிசாசு ரெண்டு விதமா தன்னுடைய அடிச்சோட கொண்டு போறான். ஒண்ணு மாம்ச ரீதியா கொண்டு போனான், இன்னொன்னு ஆத்மாவில கொண்டு போனான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த மாம்சத்துல கொண்டு போறது என்னன்னா மிருகத்துடைய பிளட் நமக்குள்ள என்ன போச்சு, மிங்களாகி போச்சு. பாருங்க இந்த விஷயத்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கண்டிப்பா படிச்சீங்கன்னா தான் சர்ப்பத்தின் வித்துக்கு இன்னொரு நாட் அந்த இடத்துல ஓபன் ஆகும். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, காயின் சாத்தானுடைய ஆவிக்குரிய தன்மைகளையும் மிருகத்தின் மாம்ச ரீதியான இச்சைகளையும் ஒருங்கே கொண்டவனா இருந்தான். ரொம்ப முக்கியமான நோட் இது. நீங்க சர்ப்பத்தின் வித்து செய்திலையோ மற்ற எந்த செய்தியிலையும் இந்த நோட்டை நீங்க படிக்க மாட்டீங்க. தீர்க்கதரிசி இந்த இடத்துல தான் ஒரு சர்ப்பத்தின் வித்துல பிசாசு சர்ப்பத்தை கொண்டு வரும்போது மீன்ஸ் பிசாசு எப்படி ரெண்டு லைன்லி கிரியை செய்யறான்றத பிரிச்சு காட்டுற. நம்ம இது வரைக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெறும் மாம்ச ரீதியா உயரத்திலையும் வடிவத்திலையும் மட்டும் தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு சரீரத்துல சொல்றாரு, சரீரத்துல அவன் சர்ப்பத்தின் சுவாபத்தை கொண்டவனா இருந்தான், உருவத்தை கொண்டு வந்தான். ஆவியில பிசாசுடைய தன்மையில கொண்டவனா இருந்தான் இல்லைங்களா? இப்போ இது டைரக்டா கொண்டு வரும்போது ஒரே மனுஷனுக்குள்ள சரீரம் பிளஸ் ஆவி, சாவியில பிசாசு, இது எடுத்து வந்து மனுஷனுக்குள்ள மிக்ஸ் ஆகிதான் நான் இங்க காட்டின இந்த பாகங்கள்லாம் வந்துச்சு. இந்த இடத்துல வந்துச்சு. இப்படி வரும்போது நோவா காலத்துக்கு அப்புறம் என்ன சர்ப்பத்தின் வித்து டோட்டலா உள்ள வந்துச்சு, மீன்ஸ் சரீர ரீதியா. நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் XY பத்தி சொன்னேன். எப்படி மூணாவது ஜெனரேஷன் வரும்போது ஒடுங்கு பண்பு வரும்போது, எப்படி நாலாவது அஞ்சாவது ஜெனரேஷனை கிராஸ் பண்ணும்போது எப்படி அது அந்த உயரமான மரமோ குட்டையான மரமோ ஒரு இடத்துல மிங்கிளாகி அது மூலமா பறக்கிற அது மூலமா வர்ற அந்த குட்டையான மரங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த குட்டையான மரங்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது குட்டையான மரங்கள்லாம் கொண்டு வரணும். ஆனா ஒரு எண்ட்ல அது என்ன வருது, உயரமான மரத்தை கொண்டு வருது. அப்ப அதை புரிந்து கொள்ளணும். அது ஏன் அப்படி புரிந்து கொள்ளணும்னா மூலத்துல போய் தேடி பார்க்கும்போது தான் அது ஏதோ ஒரு இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்றத புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும்போது தான் இது வரும் இல்லைங்களா? இப்ப கவனிங்க நல்லா. இப்ப வந்த சேம் காம் யாபேத்து வந்துட்டாங்க. இப்படி வரும்போது இந்த எதுக்காக இது நான் இந்த நோட்ஸ் வாசிக்கிறேன் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் நல்லா. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா நோவா காலம் வந்துச்சு. நோவா காலத்தோட சர்ப்பத்தின் வித்துக்கு மாம்ச ரீதியா முடிவு வந்த மாதிரி புரிஞ்சு கொள்றோம் இல்லைங்களா? ஏன்னா நோவா காலம் வரும்போது 8 பேர் மட்டும் தான் உள்ள இருக்கிறாங்க. 8 பேரும் அந்த கால செய்திக்குள்ள வந்தவங்க தான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த கால செய்திக்குள்ள வந்தவங்க தான் அவங்க எல்லாமே. கவனிச்சுக்கணும். அந்த கால செய்திக்குள்ள வந்ததுனால ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க, பேலைக்குள்ள வந்தாங்க, பேலைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க, மீண்டும் சர்ப்பத்தின் வித்து வெளியே வருது. மீன்ஸ் பிசிக்கலான சர்ப்பத்தின் வித்தும் சரி, சுவாபப்படியும் சர்ப்பத்தின் வித்தும் சரி வெளியே வருது. ஏன் அப்படின்னு சொன்னா எங்க பாக்குறோம், அதே அவன் 10வது அதிகாரத்தை பார்க்கும்போது ஆதாம் சரி நோவாவுடைய குமாரனாய காம் இருக்கிறான். காமுக்கு என்ன, காம் வந்து பொல்லாங்கனா இருக்கிறான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. யார் பொல்லாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம, காயின் பொல்லாங்கன்னு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? ஆனா இங்க டிசீவ்டு பண்ணவன், அதாவது அவன் ஏமாற்றப்பட்டவனா இருக்கிறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காம குறிச்சு தீர்க்கதரிசி சொல்றாரு. காரணம் என்ன? காம் வந்து டைரக்ட் நோவாவுடைய பிளட்டை தான் நம்ம பாக்குறோம். யாரோட பிளட்டா பாக்குறோம்? நோவாவுடைய பிளட்டை தான் பாக்குறோம். ஆனா காமுக்கு நிர்வாணத்தை விரும்புகிற ஆவி இருக்குது. கவனிக்கிறீங்களா? அது காமுக்கு என்ன ஆவி இருக்குது? நிர்வாணத்தை விரும்புகிற ஆவி எங்க வந்துச்சு? எங்க முதல்ல டீச் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா ஏதேன்ல டீச் பண்ணப்பட்டுச்சு. ஏதேன்ல சர்ப்பத்தினால தன்னுடைய அந்த ஆபேலுக்கு சரி அந்த காமுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை எங்க வந்துச்சு? ஏதேன்ல ஏவாளுக்கு பிரீச் பண்ணப்பட்டுச்சு இல்லையா? என்ன சொன்னாங்க? நிர்வாணத்தை உணர்படி செஞ்சான். யாருங்க? சாத்தான். அப்ப அந்த நிர்வாணத்தை உணரும்படி, நிர்வாணத்தை பார்க்கும்படி அங்க என்ன சொல்லப்பட்டுச்சு? நல்லா கவனிங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம், இந்த ஆவிதான் யாருக்கு வருது? இப்போ ஹாமுக்கு வருது. ஹாம் என்ன பண்றான்? ஹாமுடைய ஆவி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து சகோதரருக்கு அறிவிக்கிறான். அப்படின்னு சொன்னா நிர்வாணத்தை மூடுற வேலையை அவன் செய்ய கிடையாது. அந்த நிர்வாணத்தை மூடுற வேலையை தான் தேவன் செய்யறார். என்ன செஞ்சாருன்னு சொன்னா அங்கே ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ரத்தத்தை கொண்டு வர்றாருங்க. ரத்தத்தின் அடையாளத்தை கொண்டு வந்து யாருக்குள்ள போடுறாருங்க? ஆனா ஆதாமேவுல போடுறாரு. ஆனா அதை தேவன் எடுத்து சர்ப்பத்து மேல போடல, சர்ப்பத்தை மேல போடல. தேவனையே இப்ப ஒரு வேலை
அவங்க மேல அது போடலன்னு சொன்னா, அவங்க மேல அந்த ஆட்டுக்குட்டியோட தோல் போடலன்னு சொன்னா அந்த சர்ப்பத்துக்கு வந்த சாபம் இவங்களுக்கு வந்திருக்கும். இவங்களால புரிஞ்சுக்க முடியுதா? மீன்ஸ் அந்த ரத்தம் தான் சாபத்துல இருந்து இவங்களை பாதுகாத்துச்சு. இவர் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்கறதுக்கு வந்தாரு. ஆனா இது இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் ஏதோ வந்து சுயநலவாதி மாதிரி கொஞ்சம் தோணும் கேட்கறதுக்கு. இது எப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா இதை உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும். இது உங்களால புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த உலகத்தை முழுசும் மீட்டுக்கொள்ள வல்லது. ஆனா அந்த ரத்தம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அது கொடுக்கப்படல. அதே போல இதே நீங்க ஏழேல பாக்குறீங்களா, ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஒன் பிளட். ஆனா சர்ப்பத்துக்கு அது கொடுக்கப்படாம அதை சாபம் மாறி அதோட தோற்றத்தை மாத்திச்சது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல எது கிரியை செய்யுது? தேவனுடைய சுயாதிபத்தியம் கிரியை செய்யுது. இப்ப சிலுவையில அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிஞ்சா இல்லையா? அதேதான் ஏதேன்லயும், அதேதான் ஏதேன்லயும். இப்ப பாருங்க, ஹாமுக்கு இந்த தன்மை வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஹாம் வரைக்கும் வந்துச்சு. நான் ஹாம்ல இருந்து தொடங்குறேன். திருதரிசி எங்க அது பேசுறாரு தொடங்குற பாருங்க, நல்லா கோனிங்க. நிறைய நோட்ஸ் இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பேரை விட்டு வெளியே வந்த நோம் அவனுடைய குமாரனாகிய சேம் காம் யாபேத் நீதிமான்களின் சந்ததியில் தோன்றினவர்கள். நீதிமான் யாருங்க? நோவாவும் அந்த காலத்துல நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவன் நோவா வந்து தேவனோடு இருந்தான். கிருபை பெற்ற ஒரு மனுஷன் நோவா. நோவா எந்த காலத்துக்கு அடையாளம்? நோவாவுடைய காலம் எந்த காலத்துக்கு அடையாளமா சொல்லப்படுது? இந்த காலத்துக்கு அடையாளம். மீன்ஸ் நோவாவின் நாட்கள் நடந்தது போல நோவா உபத்திரத்துக்குள்ள போனவன், கரெக்ட், தட்ஸ் ரைட். ஆனா நோவாவின் காலம் இந்த காலத்துக்கு முன்னடையாளம். அப்போ நோவாவை போல நீதிமானுக்குள்ள ஒரு சர்ப்பத்தின் வித்து வெளியே வர்றதை நீங்க பாப்பீங்க. புரிந்து கொள்ள முடியுதா உங்களுக்கு? ஆனா ஆனா கவனிங்க, நோவாவை நீதிமான் மட்டும்தான் வசனம் சொல்லுது. நீதிமான தாண்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நீதிமான், பரிசுத்தவான், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிபூர்ண வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள வரும்போதுதான் அது ஏனோக்கா இருந்துச்சு. அதே காலத்துல வாழ்ந்த ஏனோக்கா இருந்துச்சு. ஆனா நீதிமான்றவன் என்ன யாருன்னா வார்த்தைய விசுவாசிக்கிறவன். அப்படின்னா அந்த கால செய்தியை விசுவாசிக்கிறவனுக்குள்ளுந்தே சர்ப்பத்தின் வித்து வெளியே வந்திருக்குது. ஆமென். இந்த பாயிண்ட் தான் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த காலத்துல சர்ப்பத்தின் வித்து மறைமுகமா எங்க கிரியை செய்யுது? அதான் பாயிண்ட். இந்த காலத்தின் செய்தியை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே, நீதிமானுக்குள்ளே நோவான்றது சேர்ச் அடையாளம். நோவான்றது நோவா ஒரு சேர்ச், ஈனோக் ஒரு சேர்ச். ஈனோக் சேர்ச்சுக்குள்ள சர்ப்பத்தின் வித்து கிரியை செய்யல. மெயின் ஏனோக்குள்ள சர்ப்பத்தின் வித்து என்ன பண்ணலாங்க? கிரியை செய்ய முடியல. அது பரிபூர்ணமான பாகம். ஆனா நோவா சர்ச் நீதிமானாக்கப்பட்ட சர்ச். ஆனா வார்த்தை கிடைச்சதுதான். ஆனா அதுக்குள்ள வெளியே வந்த ஒரு நபர் சர்ப்பத்தின் வித்து வெளியே கொண்டு வந்தானோ, ஏதேன்ல என்ன தன்மை இருந்துச்சோ அந்த தன்மையை தனக்குள்ள உடையவனமா இருந்தான். இதன் டிராவல் பண்றேன். இங்க இருந்தா பல 2 கிளையை நான் சொல்றேன். 2 கிளை என்ன அர்த்தங்க? 2 லைன் இது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா பாருங்க. ஆதியிலே அது ஸ்திரீயின் மூலம் வந்தது போன்று நோவாவின் குமாரனின் மனைவிகள் மூலம் அது பேழைக்குள் பிரவேசித்தது. ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல இவர்களும் சாத்தானின் வித்தை பேழைக்குள் கொண்டு சென்றனர். இதை இப்பொழுது கவனியுங்கள். காமும் அவனுடைய மனைவியும் மற்றவரும் பேழைக்குள்ளிருந்து வெளியே வந்தனர். காமின் மேல் சாபம் போடப்பட்டது. காமியிலிருந்து நிம்ரோத் தோன்றினான். உங்களுக்கு அப்போ இந்த சாபம் சாபம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன வித்தா வந்திருக்குது? புரிஞ்சவங்க. ஆனா பிசிக்கலி நோவா டைரக்ட் லைனேஜ். கரெக்ட்டுங்களா? சேத்துடைய டைரக்ட் லைனேஜ் தான் யாருங்க? நோவா. கரெக்ட். அப்படின்னா சபை காலத்துல வந்தவங்க தான் இந்த சபை. கரெக்ட். ஆனா இதுக்குள்ள எது பாஞ்சு இருக்குது? சர்ப்பத்தின் வித்து. இந்த சபை பெற்றெடுக்கிற குழந்தை சர்ப்பத்தின் வித்தா இருக்குது. ஒரு குழந்தை சேமுடைய தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக, இல்லைங்களா? அவன் என்னங்க காமோட கூடாரங்கள் வாசமா இருப்பான். காம அவனுக்கு அடிமையா காணா அவனுக்கு அடிமையா இருப்பான். திருவசனம் சொல்லுது. அப்ப இந்த சேமுடைய வம்சாவளியிலே கவனிங்க, நான் இந்த நோட்ஸை நீங்க புரிஞ்சுக்கலாம சர்ப்பத்தின் வித்து ஒரே சரத்துக்குள்ள கிரியை செய்யறதை புரிந்து கொள்ள முடியாது. காயின் சர்ப்பத்தின் ஆவியுடைய தன்மைகளையும்
மிருகத்தின் மாம்சரீதியான இச்சைகளையும் ஒருங்கே கொண்டவனாய் இருந்தான்ற இந்த பாகம் தான் இது கீ ஆகுது. நோவான்ற ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது ஒரு மனிதனுக்குள்ள சேம் வந்தார் இல்லைங்களா, அதே போல அதே மனிதனுக்குள்ள காம் வந்தான் இல்லைங்களா. அப்ப ஒரே மனுஷனுக்குள்ள 2 லைன் பிரியுது, சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு இல்லைங்களா. அப்புறம் வந்தாங்க நாகோர், அதுக்கப்புறம் வேறங்க தேராகு, அப்ரகாம். அப்ப அப்ரகாம் அப்படின்ற அந்த சரியான பாகத்தை தேவன் சேமிலிருந்து வெளியே கொண்டு வர்றார். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையும் நான் சொல்றேன், இந்த லைனேஜ் உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க நல்லா. நான் இங்க வாசிக்கிற பாருங்க. காம் அவருடைய மனைவியும் மற்றவர்களும் காமின் மேல் சாபம் போடப்பட்டது. காமில் இருந்து நிம்ரோத் தோன்றினான். காமில இருந்து யாரும் வந்தது? நிம்ரோத் தோன்றினான். நிம்ரோத் பாபிலோனை கட்டினான். பாபிலோனில் இருந்து கத்தோலிக்க சபை தோன்றினது. திருவிழா எங்க கனெக்ஷன் கொடுக்கிறார்? எங்க கனெக்ஷன் கொடுக்கிறார்? நிம்ரோத்ல இருந்து டைரக்டா கிபி 325 கொண்டு கனெக்ஷன் கொடுக்கிறார். ஆனா டைரக்ட் அப்படி கிடையாது, டைரக்ட் அப்படி கிடையாது. இது ரொம்ப டீப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டிய பாகம். ஏன்னா கவனிங்க நல்லா, நான் இங்க கொஞ்சம் ஒரு டிராயிங் வரைகிறேன். பேலை, ஓல்டு வேர்ல்டு, பாபேல் டவர் இல்லைங்களா, பாபேல் டவர், அதுக்கப்புறம் சிலுவை இல்லைங்களா, சிலுவை, ரோமன் கேத்தலிக் சர்ச், கேப்சர். இப்போ பாபேல் டவர் கிபி 325 ரோமன் ஆர்சி வருது. கவனிங்க நல்லா, நல்ல கவனிங்க. ஓல்டு வேர்ல்ட் அங்கிருந்து ஒரே பெண்ல இருந்து 2 வித்து புறப்படுது இல்லைங்களா. ஒரே புறப்பட்டு வந்து பேலைக்குள்ள வருது. இந்த பேலைக்குள்ள வரும்போது ஒரு வித்து அழிஞ்ச மாதிரி பாக்குறோம். ஆனா வெளியே வரும்போது ஒரே வித்து வெளியே வருது, பாபேல் டவர் கிட்ட வருது. பாபேல் டவர்ல இருந்து பிடிச்சி யார் வர்றான்னு சொன்னா அப்ரகாம் வர்றாரு உள்ள இல்லைங்களா. அப்ரகாம் வர்றாரு, அப்ரகாம் டு ஜீசஸ் வர்றாரு, ஜீசஸ் வர்றாரு. ஆனா இதே பாபேல் டவர்ல இருந்து டைரக்டா ரோமன் கேத்தலிக்கு எது மாறுது அப்படின்னு சொன்னா சர்பன் சீட் மாறுது. சர்பன் சீட் இங்க டிராவல் ஆகுது, சர்ப்பத்தின் அடிச்சோடு இங்க டிராவல் ஆகுது. இது எப்படி வந்துச்சு அதான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படி வந்துச்சு, இது சர்ப்பத்தின் அடிச்சோடு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரோமன் கேத்தலிக் சர்ச். அது சர்ச்சுனா அஞ்ஞானம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ச் என்ன கிடையாது, அஞ்ஞானம் என்னங்க, அந்நிய தெய்வங்களை வணங்குறது தான் அஞ்ஞானம். ஆச்சரியமா பாக்குறீங்க, அஞ்ஞானம்ன்றது அந்நிய தெய்வங்களை வணங்குறது. ஆனா இந்த சர்ச் சிலுவையில இருந்து வந்தது, நல்லா கவனிங்க, நான் திரும்ப திரும்ப காட்டுறதுதான். இந்த சர்ச் சிலுவையில இருந்து வந்ததுங்க. பாபேல் டவர்ல இருந்து பிடிச்சி பிசாசு என்ன பண்றான், இங்க போனா தன்னோட விதையை போடுறான். ஆனா சென்ட்ரல்ல தேவன் கிறிஸ்து மூலமா சபையை வெளியே கொண்டு வராரு, இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறான். அப்ப இந்த இடத்துல வந்ததெல்லாம் யாருன்னா தேவனுடைய சந்ததி வருது. இங்க நம்ம இந்த இடத்துல தான் பாக்குறோம், இந்த இடத்துல வெளியே வந்து தான் பாக்குறோம். இங்க புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல பிசாசு என்ன பண்றான், 2 விஷயம் கொண்டு வர்றான். இந்த தேவனுடைய சந்ததி வருது இல்லையா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பார்ஷியலா சர்ப்பத்தின் தன்மைகள் சுவாபமா வந்துச்சு. நான் அதை காட்டுறேன்.
நான் தான் 2 வேன்னு சொன்னேன் இல்லையா, 2 லைனேஜ். ஒண்ணு இது பாபேல்ல இருந்து வந்தது என்னவா இருக்குதுன்னு சொன்னா பேகன். பேகனிசம். பேகனிசம்னா அஞ்ஞானம். அஞ்ஞானம் புரியுதா உங்களுக்கு? அஞ்ஞானம் புரியுதா உங்களுக்கு? பலதெய்வ வணக்கங்கள், விக்கிர வழிபாடு, அருவருப்புகள் இதெல்லாம். ஆனா டைரக்டா பேலையிலிருந்து சரி பாபேல் டவர்ல இருந்து வெளியே வந்தது டைரக்டா வந்தது அப்ரஹாம். கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்ரஹாம்ல இருந்து சண்டர்ல எல்லாம் வந்தாங்க. அப்ரஹாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம், மோசஸ், அதே போல கோத்திர பிதாக்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க. கரெக்டுங்களா? வந்த பின்னாடி இவங்களுக்குள்ள இருந்து இந்த இந்த அப்ரஹாமுக்குள்ள இருந்தாலுமே, அப்ரஹாம் விசுவாசத்தின் உடைய சந்ததியா இருந்தாலுமே அதுல சர்ப்பத்தின் தன்மையை வெளிப்பட்டு காட்சி. நான் அதனால இங்க காட்ட விருப்பப்படுறேன். இது பாபேல் டவர். புரியுதுங்களா? பாபேல் டவர்ல இருந்து ஆவிகள் 2ஆ பிரியுது. கவனிச்சுக்கோங்க நல்லா. இது பேகனிசம். பேகன்னா அஞ்ஞானம். பேகனிசம். இது ஜூவிசம், யூதர்கள். கரெக்டுங்களா உங்களுக்கு? இது அப்படியே டிராவல் ஆகுது. நல்லா கவனிங்க. பாபேல் டவர்ல இருந்து வெளியே வருது. அப்பப்போ இப்படி மேல போகுது இல்லையா, அந்த பேகனிசம் போகுது இல்லையா, பேகனிசம் மேல இருந்து போகுது. இங்க அப்ரஹாம் வரார். அப்ரஹாம் வரார். கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க மோசஸ் வரார். யாத்திரை மோசஸ் வரார். இங்க தாவீது வரார். அதுக்கப்புறம் பாபிலோன் சிறையிருப்பு வருது. இங்க கிறிஸ்து வரார். கவனிச்சுக்கோங்க நல்லா. இந்த பேகனிசம் போகும்போது அப்பப்போ இந்த பேகனிசத்துல இருந்து, அது அஞ்ஞானத்துல இருந்து வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு போகுது சர்ப்பத்தின் வித்து. நான் இந்த வாரம் அது ஓரல மட்டும் போட்டுறேன். டீடைல் சொல்ல டீடைலா நெக்ஸ்ட் வீக் நான் வாட்சி காட்டுறேன் உங்களுக்கு. இது புரிஞ்சுக்கோங்களா? ஆனா பேகனிசம் டைரக்டா தன் லைனை எடுத்துன்னு போகுது. பல நாடுகள்ல பல தெய்வங்களாவும், பல புராணங்களாவும், இதிகாசங்களாவும், பல தெய்வ வணக்கங்களாவும், புது புது கொள்கைகள், புது புது கோட்பாடுகள் வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். பிசாசு இந்த வழியை செலக்ட் பண்ண, பேகனிசத்தை செலக்ட் பண்ணா இல்லைங்களா? கவனிங்க. செலக்ட் பண்ணும்போது, அஞ்ஞானத்தை செலக்ட் பண்ணும்போது பல விதமான கோட்பாடுகளை கொண்டு வந்தான். இதை நான் காட்டுறேன். பேகனிசம் இதுல ஏத்திசம் இருக்கு, கடவுள் மறுப்பு. இரண்டாவது ஏன்சிஸ்டர் வர்ஷிப். ஏன்சிஸ்டர் வர்ஷிப்னா தெரியுமா? முன்னோர் வழிபாடு. அடுத்தது நேச்சர் வர்ஷிப், இயற்கை வழிபடுறது. 4 மித்திக்கல் வர்ஷிப், ஒன்று இல்லாத கற்பனை தெய்வங்களை வழிபடுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? 5 சயின்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி பல்வேறு வகைகள்ல இந்த பேகனிசம் டிராவல் ஆகுது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப கடவுள் மறுப்பு கொள்கை கோட்பாடு இருக்கு. கடவுள்ன்றது ஒண்ணு தேவையில்லை, மனுஷனுக்கு தேவை இல்லை அப்படின்றது சொல்லுது இல்லைங்களா? அப்ப ரெண்டாவது ஏன்சிஸ்டர் வர்ஷிப். இந்தியாவில் இருந்தது ஏன்சிஸ்டர் வர்ஷிப். ஏன்சிஸ்டர்னா மூத்தோர் முன்னோரை வழிபடுறது, அவங்க தெய்வங்களா வழிபடுறது. இது பாபேல் டவர்ல இருந்து வந்துச்சு. இதை நான் காட்டுற தீர்க்கதரிசி செய்தி சொல்லியிருக்காரு, கிளியரா சொல்லியிருக்காரு. ஏன்சிஸ்டர் வர்ஷிப் எங்க இருந்து வந்துச்சு? பாபேல்ல இருந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு? கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். அந்த கூஷ் இருக்குல்ல, இங்க கூஷ் தான் என்ன பண்ணாங்க, அது பின்பதாக வணங்கும்படி செய்யறான் நிம்ரோத் பண்ணபடி அவனோட மகன் தம்மூஸ் வரான். அந்த தம்மூஸ் தான் தேவட குமாரன்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுறான். அந்த இடத்துலதான் ஏன்சிஸ்டர் வர்ஷிப் வருது, மூத்தோர் வழிபாடு வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப ஏன்சிஸ்டர் வர்ஷிப் இந்தியாவில இருக்குது. இயற்கை வழிபாடு, சூரியனை வணங்குறது, சந்திரனை வணங்குறது, நட்சத்திரத்தை வணங்குறது, மிருக ஜீவனங்களை வணங்குறது, இதெல்லாமே அதே பாபேல்ல இருந்து வந்தது.
ஏன்னா பாபேல் டவருக்கு அப்புறம் தான் அதாவது இயற்கையை வணங்குற அந்த வழிபாடுலாம் வந்துச்சு. அதையும் நான் காட்டுறேன்னு விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் மித்திகல் காட்ஸ். மித்திகல்லாம் ஒரு கற்பனை விஷயங்களை கொண்டு வருது, கற்பனையான விஷயங்களை கொண்டு வர்றது. புரியுதுங்களா? அதாவது சூரியனே பாம்பு சுத்துனதாவும், இல்ல செமிரமிஸ் அதாவது நின்னஸ வந்து செமிரமிஸ் தூக்கி நிக்கிறதாவும், தாய் சேய் வழிபாட கொண்டு வர்றதாவும், இதெல்லாம் மித்திகல் வர்ஷிப். இதுதான் கிறிஸ்துமஸ்குள்ள வந்துச்சு. கிறிஸ்துமஸ்ல இருக்கிற முட்டை கேக், இந்த ஈஸ்டருக்கு முட்டை கேக்கு, இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ரோமன் கிரீக் காட்ஸ்ல இருக்கிற மித்திகல்லாம் இந்த புராண கதைகள், அதுல இருக்கிற விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப கொச்சையான ஸ்டோரிஸ் அதெல்லாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அஸ்தரோத் என்ன பண்றா அந்த இடத்துல, நிம்ரோத் தன்னோட குமாரன் வந்து நிம்ரோத்தும் அஸ்தரோத்தும், நான் நெக்ஸ்ட் வீக் இந்த காரியங்களாம் சொல்றேன். நிம்ரோத்தும் அஸ்தரோத்தும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தாயும் மகனும். யாரு? கூஷுடைய மனைவிதான் செமிரமிஸ். இல்லைன்னா என்னன்னு சொல்றாங்க? அஸ்தரோத்ன்றாங்க. நம்ம பைபிள்ல படிக்கிறோம், அஸ்தரோத்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அஸ்தரோத் செமிரமிஸ் படிக்கிறோம், இல்ல அஸ்தரோத்னு படிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா இந்தியாவுல கிரேட் காளி சொல்றாங்களா, இதெல்லாம் அதுதான். நல்லா. அப்போ இதுல இருந்து வருது. அப்ப என்ன பண்றா, அவ வந்து தன்னுடைய மகனையே மேரேஜ் பண்ணிக்கிறார். அந்த காலத்துல ராஜாக்கள் தன்னுடைய மகன்களையும் மேரேஜ் பண்ணிக்கிற பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிறான். கூஷ் மரிச்ச பின்பதாக நிம்ரோத் மேரேஜ் பண்ணிக்கிறான் இல்லைங்களா? அப்போ தன்னுடைய மனைவி ஆவரா. அதுல இருந்து என்ன பண்றான்னு சொன்னா, நிம்ரோத் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மரிக்கிறான். நெக்ஸ்ட் வீக் நான் சொல்றேன், இந்த காரியத்தை ஓரலா சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தம்மூஸ் பிறகுறான். தம்மூஸ் காட்டுக்கு வேட்டையாக போகும்போது அங்க இருக்கிற மிருகம் கொன்னுடுது. அந்த கதையின்படி புக் ஆஃப் கில்காமேஷ் என்ற புத்தகத்துல நான் சொல்றேன், அந்த ஸ்டோரியை சொல்றேன். அந்த மித்திகல் ஸ்டோரி தான் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வந்திருக்குது. நான் தான் சொன்னேன், கிபி 325 வந்துச்சுன்னு சொல்லி நான் இங்க வாட்சி காட்டினேன் இல்லையா? இதுதான் தீர்க்கதரிசி கோணம் அங்க நினைக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? இது எல்லாமே வெவ்வேறு இடங்கள, வெவ்வேறு தெய்வங்களா வெவ்வேறு ஊர்களை புறப்பட்டு அங்கங்க பிசாசு பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறான், கதைகளா, ஸ்டோரிஸா. புரிஞ்சுங்களா? திருத்துவத்தை பிசாசு என்ன பண்றான்? வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு வகையில கொண்டு வந்திருக்கிறான். அப்ப என்ன நடக்குது? தம்மூஸ் இறந்துறான். அந்த கதையின்படி தம்மூஸ் இறந்த பின்னாடி செமிரமிஸ் என்ன பண்றான்? அவ தன்னுடைய ஊர் ஜனங்கள்ட்ட போய் சொல்றான், ராஜா இறந்துட்டான், நீங்க என்ன பண்ணுங்க, 40 நாள் ஊர்ல துக்கம் கொண்டாடுங்க. நான் பாதாளத்துக்கு போய் பாதாளத்துல அவளை மீண்டும் பாதாள தேவனிடத்துல இருந்து அவனை கூட்டு வரேன்னு சொல்லி சொல்றான். இவன் பாதாள தேவனுக்கு பாதாளத்துக்கு போற மாதிரி அந்த ஸ்டோரி சொல்லுது. அதுல இருந்து போகும்போது ரொம்ப கொச்சையா சொல்லப்படுது, சொல்றதுக்கு இங்க அருவருப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கு. பாதாளத்துல அநேக கேட்ஸ் இருக்கு. அந்த கேட்டை கிராஸ் பண்ணும்போது தன்னுடைய ஒவ்வொரு ஆடையை கலத்தி விட்டு போகணுமா அந்த ஸ்டோரியின் படி. அப்படி புள்ள போயிட்டு பாதாள தேவன்கிட்ட போய் கேட்கிறான், என்னோட குமாரனை தம்மூசா வெளியே விடுன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ண, வெளியே விட தயாரா இல்ல. அவன் திரும்ப பூமிக்கு வர்றான். பூமிக்கு வந்த பின்னாடி அவ காட்டுல போய் அவன் மரிச்ச இடத்துல போய் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அங்க பறவை என்ன பண்ணுது, முட்டை வச்சிருக்கு. இவன் என்ன சொல்றான், ஜனங்கிட்ட ஒரு பொய்யா கதையை என்ன பண்ண கட்டி விடுறான். மரிச்ச தம்மூஸ் என்ன பண்றான், முட்டையில இருக்கிறதா சொல்றான். அப்போ இந்த குமாரன் தம்மூஸ் பிறந்தான்ல, தம்மூஸ் நிம்ரோத் தான் தம்மூசா பிறந்திருக்கிறான்னு சொல்லி சொல்றான். தன்னுடைய கணவன் மரிச்ச பின்பதாக இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல அவள் கர்ப்பவதியான, ஏதோ ஒரு தவறான முறையில ஒரு கர்ப்பவதி ஆயிருக்கிறான். யாரு? செமிரமிஸ், அஸ்தரோத். அவ கர்ப்பவதி ஆயிருக்கிறா. ஆனா ஜனங்கள்கிட்ட எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா, ஏன்னா இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல என்ன இருக்குது, நான் கர்ப்பவதியான இவன் சூரிய புத்திரன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். அப்படின்னா அந்த நிம்ரோத் தான் குமாரனா எனக்கு பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க சொன்னா, ஏதேன்ல தேவன் சாபத்தை கொடுக்கும்போது பிசாசாக நின்று கொண்டு ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குன்றதை அறிஞ்சிருந்தா. அப்ப அதனால அதுக்கு முன்பதாகவே ஒரு கற்பனை கதையை ரெடி பண்றான். அந்த கற்பனை கதை தான் ஸ்திரீக்கு கணவன் இல்லாம, நிம்ரோத் இல்லாம குழந்தை பெற்று எடுக்கப்பட்டுச்சுன்ற ஒரு கதை மித்திக்கலா ரெடி பண்றான். அதான் தம்மூஸ் அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயின் வித்து இந்த தம்மூஸ் தான்ற அந்த கதையை கொண்டு வரான். புரியுதுங்களா? சொல்லி உங்களுக்கு அப்ப ஜனங்கள் எல்லாமே உண்மையான ஸ்திரீயின் வித்து வர்றதுக்கு முன்னதாக பிசாசு என்ன பண்றான், டைவர்ட் பண்றான். அதான் இந்தியாவுடைய புராணத்துல கூட ஒரு ஸ்டோரி இருக்கும். நான் பேர் சொல்ல விரும்பல, ஸ்ட்ரைக் வரலாம், மேபி ஸ்ட்ரைக் வரலாம். ஒரு 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 மித்திக்கல் பெண் குந்தி என்ன பண்றா, சூரியனை பார்த்து என்ன பண்றான், தவம் இருக்கிறான். இப்ப சூரிய புத்திரன் யார் பிறக்கிறான், அந்த ஸ்டோரி கர்ணன் பிறக்கிறான். அந்த ஸ்டோரியின் படி இதுதான் எல்லா தேசங்களையும் இந்த பாகனிசத்தின் மூலமாக இந்த மித்திக்கல்ல கொண்டு பிசாசு நுழைச்ச விஷயங்கள் எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் இந்த கதை வரும் வெவ்வேறு வடிவத்துல.
புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொன்ன கடவுள் மறுப்புன்ற விஷயத்த சொன்னேன். இந்த கடவுள் மறுப்புன்ற விஷயம் எல்லா இடங்களையும் அறிவு பெருகும் போது தேவன் இல்லைன்ற தன்மை வரும். அப்படின்னா இந்த கடவுள் தேவையில்லைன்ற அந்த கோட்பாட்டை ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தது தெரியுமா உங்களுக்கு? சரி, நோ நீட் ஃபார் காட் ஃபார் அஸ். நமக்கு தேவன் தேவை இல்லை அப்படின்ற கொள்கை கோட்பாடை பைபிள் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது காயின். எப்படி கொண்டு வந்தான்னு சொன்னா, காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். தேவ இடத்துல பிளேஸ் பண்ணி ஏதேனுக்கு வாசல பிளேஸ் பண்ணி அந்த கிழக்குல கேருபீன்கள் வாசல வச்சு உள்ள போறதுக்கு தான் அவன் வச்சிருந்தாரு. அந்த சந்நிதியை விட்டு மீன்ஸ் தேவனுடைய சந்நிதியை விட்டு வெளியே போறான் அப்படின் போது எனக்கு என்ன தேவையில்லை, தேவன்ற விஷயம் தேவையில்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணி ஏத்திஸ்ட், ஃபர்ஸ்ட் ஏத்திஸ்ட் யாரு? காயின். ஏத்திஸ்ட் கடவுள் இல்லை அப்படின்றான். கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுள் இல்லை அப்படின்றதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பின்பதாக என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் எனக்கு தேவை இல்லை அப்படின்றது மூலமா தான் கடவுள் இல்லை அப்படின்றது வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பர் நேச்சுரல் பவர் ஒண்ணு இல்லை அப்படின்னா எனக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால்தான் அது இல்லை அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு ஒரு மனுஷன் மூவ் ஆகுறான். அப்ப அந்த மூவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் லைனே யாருங்க? கைன். அந்த கைனுடைய அந்த லைன்ல இருந்தா, அந்த கைனுடைய லைன்ல தான் கீழே பாத்தீங்கன்னு சொன்னா நாலேஜ் பீப்புள் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யார் வந்ததுங்க? குரியோகாப்ரஸ் அவங்க தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மெட்டலாஜியை கொண்டு வந்தாங்க. அதாவது சொன்ன மெட்டலை பிரிச்சவங்க அவங்க தான் வந்தாங்க. கோல்ட் ஸ்மித்ஸ் எல்லாம் அங்க தான் வந்தாங்க. ஸ்மித் சொன்னாங்க ஆச்சாரிகள் அங்க தான் வந்தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரிச்சவங்க அவங்க அங்க தான் வந்தாங்க. கோபுரங்களை பில்டிங்ஸை கட்டுறவங்க அங்க தான் வந்தாங்க. மீன்ஸ் இல்லைங்களா, இவங்களுக்கு என்னங்க, இவங்களுக்கு தேவன் தேவை இல்லாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்துச்சு. இப்போ இந்த பேகனிசம் நிம்ரோத் வரும்போதும் நிம்ரோத் அதே தேவன் தேவையில்லைன்ற கோட்பாடோட கூட வந்து அவன் சுய பலத்தினால ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பிரயாசப்படுறான். அதுக்கு அவன் செஞ்ச முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, தன் சைன்யத்தின் மூலமாக படையின் மூலமாக பூமியின் ராஜ்யங்களை ஒன்றிணைக்கிறான். ஆனா தேவன் என்ன சொன்னாரு சொன்னா, நீங்கள் பழுகி பெருகி நிரப்புங்க, ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்றாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான், நிம்ரோத் என்ன பண்றான், எல்லாத்தையும் ராஜ்யத்தை ஒண்ணு சேர்க்கிறான். புரியுதா உங்களுக்கு? எப்பொழுதுமே தேவன் எப்பொழுதுமே பிரிஞ்சு என்னங்க சுதந்திரமா இருக்கும்படிதான் விரும்புறாரு. பிசாசு என்ன பண்றான், ஒரு காட்சியின் கீழாக ஒரு கட்டத்தின் கீழாக கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுறான். அது நிம்ரோத்ல தெரியுது. அப்ப நிம்ரோத்துடைய தகப்பன் யாருன்னா அந்த கூஷ் வந்து பேல் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுறான். புரிஞ்சா உங்களுக்கு? பேல் என்ற நம்ம பேல் தெய்வம் படிக்கிறோமா இல்லைங்களா? பாபிலோன்ல பேல் என்ற தேவம் படிக்கிறோமா இல்லைங்களா? அந்த பேல் தெய்வம் அங்கதான் வந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? பெல்ஷதாத் சார் வருது இல்லைங்களா? அந்த பெல்ஷதாத் சார் வந்து பேல் தெய்வத்துடைய பேர் தான். யாருடைய பேர்? பேல்ன்றது இந்த கூஷுடைய பேர் தான். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. கூஷ் வந்து அவன் கையில வந்து நான் அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன், நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். அவன் கையில ஒரு தடி வச்சிருப்பானா, அந்த என்னங்க பூமியை எல்லாரும் தாறுமாறாக்குற வல்லமை உடையவன் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது அந்த மித்திக்கல்ல. அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவனுடைய அந்த கற்பனையின் மூலமா அநேக வல்லமையின் மூலமாக கனவுகளை வியாக்கியானம் பண்றது, மக்களை குறிச்சி குறிகளை சொல்றவனா இருந்தானா. புரியுதா உங்களுக்கு? மேபி ஐ திங்க் இதனாலேயே என்னமோ அவன் பிசாசு மறைமுகமாக தானியேல், தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேலுக்கு அது பேர் வச்சான். பிசாசுடைய டாக்டிக்ஸை புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? பேல், அந்த பேல் யாருங்க? கூஷ் தான் அந்த பேல். பேல் வந்து என்ன பண்ணா, தன்னோட மகனை ப்ரொமோட் பண்ணான். மகன் யாரு? நிம்ரோத்தை ராஜாவை மாத்துறதுக்கு. இது எல்லாமே ஒரே லூசிஃபருடைய திட்டம். வெவ்வேறு மனிதர்களுக்குள்ள அவன் செயல்படுத்துற திட்டம். கூஷுக்குள்ள மனுஷனுடைய கனவுகளை வியாக்கியானப்படுத்துறான். அப்போ ஜனங்கள்லாம் அவன் பேச்சை கேட்கும் போது நிம்ரோத்தை நிறுத்தி ராஜாவா மாத்துறான். அதுக்குள்ளயும் அந்த மகிமையை பிசாசு தான் வாங்குறான். கவனிச்சுக்கோங்களா? இப்போ இந்த பேல் பேர் தான் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பேர்களால் அழைக்கப்படுது. இந்த பெல்ஷதாத் சாரும் அதே பேர் இல்ல. ஆனா தேவன் தானியேலுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவிகள் இருக்குதுன்னு சொல்லி அவன் சொல்றான். யாரு? நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? பைபிள் படிச்சா உங்களுக்கு தெரியும், அந்த லைன் இருக்கு இல்லைங்களா? அப்போ தானியேல் என்ன பண்ணாரு? சொப்பனத்தின் வியாக்கியானத்தை சொன்னார். தானியேல் எப்படி சொல்றதுன்னா, பேல் சொன்னது மாதிரி சொல்ல, தேவன் இன்கார்னேட்டா இருந்தார் தானியேலுக்குள்ள. தேவன் காட் மேனிஃபெஸ்டட் இன் தானியேலுக்குள்ள வெளிப்பட்டார். தேவனே அது. ஆனா இது வந்து மித்திக்கல். இது பிசாசு என்ன பண்றான், டைரக்டா அந்த பேர் அங்க வைக்கிறான்.
கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்படி மாத்தி மாத்தி வரும்போது கடவுள் மறுப்புன்றது அங்க தேவைப்படுதா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ஏன்செஸ்டர் வர்ஷிப். ஏன்செஸ்டர் வர்ஷிப் தான் அடுத்தது. நிம்ரோத் கீழே வந்து ஏன்செஸ்டர் வர்ஷிப். இந்த செமரமிஸ் என்ன பண்றா? அது நிம்ரோத்தை வணங்கும்படி செய்யற ஜனங்களை. தம்மூஸ் என்ன பண்றா? தம்மூஸ் தான் வந்து மகனா பிறந்தான் அப்படி சொல்றான். 40 நாள் கழிச்சு அவன் மரிச்ச பின்னாடி அவன் இடத்துல போய் பார்க்கும்போது முட்டை வச்சிருக்குது. இந்த முட்டைக்குள்ள தம்மூஸ் இருக்கிறதாவும் தம்மூஸ் எல்லாரும் என்ன பண்ணும்? வணங்குறதாவும் சொன்னான். அங்கதான் ஏன்செஸ்டர் தம் முன்னோர்களை வழிபடுற வழக்கம் அங்கிருந்து பாபிலோன்ல வருது. நான் சின்ன சின்ன லைன் சொல்றேன், நிறைய நோட்ஸ் இருக்கு. நான் அந்த நோட்ஸை சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இது காட்டுறேன். அடுத்து நேச்சரை வணங்குறது. நேச்சரை வணங்குற கோட்பாடு எங்க வந்துச்சு? அதுவும் பாபிலோன்ல தான் வந்துச்சு. எங்க வந்துச்சு? பாபிலோன்ல வந்துச்சு. தீய வணங்குற கோட்பாடு, மலையை வணங்குற கோட்பாடு இல்லைங்களா? பிளட்ட வணங்குற மலை, தண்ணீரை வணங்குற கோட்பாடு, சூரியனை வணங்குற கோட்பாடு. ஏன்னா சூரிய புத்திரன் தான் சொல்லி சூரியனுடைய குமாரன், சன், SON, சன் ஆப் மேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன சொல்லப்பட்டுச்சு? தம்மூசுக்கு தான் சன் ஆப் மேன் தான் சொல்லப்பட்டுச்சு. டிசம்பர் 25ன்ற அந்த அந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அப்படின்ற அந்த கதை அங்கதான் வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இது ஆக்சுவலி ஆஸ்ட்ராலஜிக்கல் என்னங்க? ஆஸ்ட்ரோனா விண்கல், வானமண்டலம் அர்த்தம். ஆஸ்ட்ரல், ஆஸ்ட்ராய்டுனா விண்கல் அர்த்தம். லாஜிக்கல் அப்படின்னு சொன்னா அதை பற்றியான முறைகள் அர்த்தம். ஆஸ்ட்ரோனாமி அப்படின்னு சொன்னா நமோஸ் அப்படின்னு சொன்னா, நமோஸ் அப்படின்ற வார்த்தை எங்க எப்படி வருதுன்னு சொன்னா அந்த லோகோஸ்ல இருந்து வந்தது. வார்த்தை உரைத்தல்ன்றது வருது. இந்த லோகோஸ் கிடையாது, அந்த உரைத்தல்ன்றது வார்த்தையில இருந்து. ஆஸ்ட்ரோனாமி, ஆஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜின்னு சொன்னா வானவியலை பத்தி சாஸ்திரம். அஸ்ட்ரோனாமின்றது அந்த நட்சத்திரத்தை வச்சு குறி சொல்றது. ரெண்டு டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கோங்க நல்லா. இது ரெண்டுத்துக்கான அர்த்தம் அதுதான். இப்போ அஸ்ட்ராலஜியின் படி நம்ம பார்க்கும்போது பூமி 23 டிகிரி சாய்ஞ்ச பின்னாடி இப்போ சூரியன் வந்து நீங்க பாத்தீங்க சொன்னா டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் பாத்தீங்க சொன்னா இந்த சைட்ல இருந்து உதிக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? டிசம்பர் மாசம் அந்த சைட்ல உதிக்க ஆரம்பிக்கும். இது புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? சொல்றேன் உங்களுக்கு இது எப்படின்னு. இருபத்தி 23 டிகிரி சாயுது இல்லைங்களா? சூரியன் விழும்போது சூரியன் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். அப்படியே சுத்திட்டு வருது இல்லையா? அப்படி சுத்திட்டு வரும்போது எப்படி மாறும்? இங்க வரும்போது எப்படி மாறும்? இப்படி மாறும். மாறும்போது அப்படின்னா இப்படி இருக்கிற உலகம் ஒரு வருஷத்துல இந்த சைட்ல உதிக்கும். வருஷம் போக 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 இந்த சைட்ல இருந்து உதிக்க ஆரம்பிக்கும். கடகரேகை மகரேகைன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த வார்த்தை. கடகரேகை மகரேகைன்னு சொல்லுவாங்க. ஒரு சூரியனுடைய மத்திய பகுதியின் மேல் பகுதியில 6 மாசம் உதிக்கும், கீழ் பகுதியில் 6 மாசம் உதிக்கும். இப்படி போயிட்டு வரும் சூரியன். ஆனா உதிக்கிறது ஒரே சைட்ல உதிக்கும். இதை வச்சுதான் டிசம்பர் 25ன்றது சூரியனுடைய பகல் வெளிச்சம் அதிகமா இருக்கும். இது எது அதிகமா இருக்கும்? பகல் வெளிச்சம் அதிகமா இருக்கும். திடீர்னு அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க? சீக்கிரமா இருட்டாகும். புரிஞ்சா உங்களுக்கு? இதை வச்சு ஒரு மித்திகல் ஸ்டோரியை கட்டமைச்சு அது வந்து யாருக்கு சரி அந்த தம்மூஸுக்கு பொருத்தி என்ன பண்ணாங்க? தம்மூஸை பொருத்தி கிறிஸ்துவுக்கு பொருத்தி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்பதாக இந்த 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 மித்திக்கல் வந்து எங்க வந்துச்சுன்னு சொன்னா பாபிலோன்ல இருந்து நிம்ரோத்தால இல்ல செமிரமிஸால கொண்டு வரப்பட்டது. அதே போல சயின்ஸும் எங்க வந்துச்சு? காயினுடையர்களுடைய நாகரிகத்துல வந்துச்சு. சரி, இது எல்லாமே எங்க டிராவல் ஆகுது? பாபிலோன்ல இருந்து பேகனிசத்துல டிராவல் ஆகுது. கவனிச்சுக்கோங்களா? எங்க டிராவல் ஆகுது? அந்நியான ரோமாபுரியில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்குது. எது? சர்ப்பத்துடைய டைரக்டான அடிச்சோடு டிராவல் பண்ணுது. அதை ஈஸியா என்ன பண்ண முடியுது? நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆனா பிசாசு நான் ஆல்ரெடி சொன்ன எந்த வகையிலாவது தேவனுடைய வித்தை கரெக்ட் பண்ணும், பொல்யூட் பண்ணுன்றதான் பிசாசுடைய நோக்கம். மீன்ஸ் கிறிஸ்தியின் வித்தை வரவிடாம தடுக்கணும், அதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிதான் அவனுடைய நோக்கம்.
நல்ல தெய்வம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப என்ன பண்றான்னு சொன்னா, பாபேல் டவர்ல இருந்து தேவன் ஒரு மனுஷனை கூட்டு வர்றார், அதான் ஆபிரகாம். இப்ப இதுக்காக நான் இன்னொரு டயக்ராம் வச்சிருக்கேன், கவனிங்க நல்லா கவனிங்க. இது பாருங்க, இது ஆக்சுவலி டாக்டர் லார்கியினுடைய டயக்ராம் தான். அதுல ஒரு சில ஃபிளாஸ் இருக்கு, நம்ம செய்தியோட இது பொருத்தி சொல்றேன். மேஜர் ஃபிளாஸ் கிடையாது, சின்ன சின்ன ஃபிளாஸ் இருக்கு, ஆனா கரெக்டா சொல்ற பாருங்க நல்லா கவனிங்க நல்லா. இங்க நாங்க காட்டுறதுதான் பிசாசு ஓரலாம். பழைய உலகத்துல இருந்தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. பிசாசு எங்க இருந்தா? வேர்ல்டுல இருந்தான். வானத்துக்கு ஏறணும்னு நினைச்சான், அங்கிருந்து என்ன பண்ண மாட்டான், தள்ளப்பட்டான். கரெக்டுங்களா? அப்ப அந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையா மாறிச்சு. அப்புறம் புதிய உலகத்துக்குள்ள தள்ளப்பட்டான். அங்க ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அவங்கள கரெக்ட் பண்ணான். கரெக்ட் பண்ண பின்னாடி தான் என்ன ஸ்டார்ட் ஆச்சு? ஜலப்பிரளயம் வந்துச்சு இல்லைங்களா? சீட் மிங்கிலிங் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இனக்கலப்பு நடந்துச்சு. சீட் மிங்கிள் ஆகுறது, கலப்பு நடந்துச்சு. கலப்பு நடந்த முன்னாடி ஜலப்பிரளயம் வந்துச்சு. இந்த இடத்துல ஜலப்பிரளயத்தை அழிக்கப்பட்டு போச்சு. அழிக்கப்பட்டு போன பாபேல் டவர் வந்துச்சு. ஏன்னா இங்க இருக்கிற டவரை சொல்றேன், இங்க லார்க்கின் இங்க மேல போட்டிருக்காரு, நான் இங்க கீழே சொல்லிட்டு. இப்ப பாபேல் டவர் வந்துச்சு. பாபேல் டவர் வந்து பின்னாடி பிசாசு மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சான். புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா பாபேல் டவர் வந்து ரெண்டா பிரிஞ்சு சர்ப்பத்தின் அடிச்சோடு. ஒண்ணு பாகனிசம், இன்னொன்னு ஜூவிசம். இதான் பாகனிசம்ன்றது பிசாசுடைய டைரக்டா ஜனங்களை வஞ்சிக்கிறது. இன்னொரு ஜூவிசம், தேவன் தன்னுடைய பிராமிஸ் சீடை கொண்டு வரதுக்கு. அப்படின்னா இங்க ஏதேன்ல ஜெனசிஸ் 3:15 சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாருங்க? அவிழ்வித்து. அந்த அவிழ்வித்தை கொண்டு வரதுக்கு தான் பாபேல் டவர்ல இருந்து அப்ரகாம் வெளியே கூப்பிட்டாரு. யார கூப்பிட்டாரு? அப்ரகாம் வெளியே கூப்பிட்டார். வெளியே கூப்பிட்டு வெளியே கொண்டு வந்தார். இந்த இடத்துல யார் வரணும்? ஸ்திரீயின் வித்து வரணும், கிறிஸ்து. இங்கதான் சிலுவை இருக்கு. இதுக்கு நடுவுல வருது இல்லைங்களா? இப்போ பாகனிசம் அப்படி மேல டிராவல் போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னாங்க, அதான் சொன்னாங்க. பிசாசு நடுவுல என்ன பண்றான்னா, இந்த ஜூயிஸ்க்குள்ள யூதத்துக்குள்ள தன்னுடைய அந்த அடிச்சோட உள்ள கொண்டு வரான். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மாம்ச ரீதியா எல்லாம் கலப்பாயிட்டாங்க. அதை மறந்துட கூடாது. மாம்ச ரீதியா பாடியில மிருகம் எல்லாருக்குள்ள கலந்துருச்சு. நான் அதுதான் இந்த ஒரு லைனை வாசிக்கிறேன். சொன்ன அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், கேளுங்க நல்லா. ஒரு மிருகத்தின் கருவை எடுத்து மனிதனுக்குள் புகுத்தினால் அது தைராய்டு அணுக்கள், அதன் தைராய்டு அணுக்கள் மனிதனின் தைராய்டு அணுக்களுக்குள்ளும் அதன் பின்னுருக்கள், அதாவது கிட்னி செல்ஸ், மனிதனின் பின்னுருக்களுக்குள்ளும் கிட்னி செல்குள்ளும் செல்கின்றன என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளன. அப்படின்னா மிருகத்துக்குள்ள இருக்கிறதும் மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு சில செல்ஸ் ஒத்து போகுதுன்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற தீர்க்கதரிசி. கவனிங்க, காணக்கூடாத ஒரு சக்தி இவைகளை சரியான இடத்தில் சேர்க்கிறது. காணக்கூடாத ஒரு பவர், ஏதோ ஒரு உள்ள இருக்கிற அந்த மிருகத்துக்குள்ள இருக்கிற அந்த எலிமெண்ட்டும் மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த எலிமெண்ட்டும் ஒன்னா இருக்கிறதால ஒண்ணு சேர்க்குது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அதான் சொல்ற தீர்க்கதரிசி. இக்காலத்தில் மனிதனும் மிருகமும் புணர்ந்து சந்ததி உண்டாக முடியாவிட்டாலும் மனிதனுக்குள் மிருகத்துக்கிடையே காணப்படும் இத்தகைய ரசாயன தொடர்பு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் உண்டான புணர்ச்சியை நிரூபிக்கிறது. என்ன சொல்ல வர்றார்? புரியுதா? ஏதேன்ல பாவம் நடந்துச்சுன்றதை நிரூபிக்கிறது. மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருக சுவாபம், மிருகத்துடைய ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும் இல்ல, குணாதிசயம் சொல்ல நானு மீன்ஸ் மனுஷனுக்குள்ள இன்னர் ஆர்கானுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை சிம்பான்சினுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சில காரியங்களோட கூட தொடர்பு உடையதா இருக்குது. இது எதை நிரூபிக்குதுன்னா, மனுஷன் ஃபுல்லா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் மிருகத்தோட கலந்துட்டாங்க. பியோர் ஆதாமுடைய பிளட் லைன் இல்லன்றதை நிரூபிக்குது. நான் அடுத்த பாயிண்ட் இதுல சொல்றேன். தீர்க்கதரிசி எதை மட்டும் சொல்றாருன்னா, மனுஷனும் மிருகமும் ஏதேன்லயே கலந்துட்டாங்க அப்பா அப்படின்றத குறிச்சு சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே அதை கலந்துட்டாங்க. நோவா காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளுமே அந்த ஹியூமன் பிளட்டும் பீஸ்டுடைய பிளட்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அது வேற, அது டைரக்டா போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல வெளிப்படுது. காமுடைய சந்ததியில வெளிப்படுது, ஏனாக்கியருக்குள்ள வெளிப்படுது. யாருக்குள்ள வெளிப்படுது? ஏனாக்கியருக்குள்ள வெளிப்படுது. ஏன்னா தேசத்துக்குள்ள ஜோஷுவாவும் அவன் கூட சேர்ந்த ஸ்பைஸும் அப்படின்னா 12 கோத்திரங்களும் போகும்போது நாங்கள் ஏனாக்கியர் ஒத்த ராட்சதரை கண்டோம். கானான் தேசத்துல காமுடைய அம்சம் ராட்சதரை கண்டோம். ஏனாக்கியர் யாரு?
காயினுடைய புத்திரன் தான், காம் கிடையாது, காயினுடைய புத்திரன் ஏனாக் இல்லையா? அந்த ஏனாக்குடைய புத்திரர் எப்போ ஜல பிரயத்துக்கு முன்னாடி இருந்த ராட்சதர்களை நோவா மோசேயுடைய காலத்துல இருந்த ஸ்பைஸ் சொல்றாங்க, நம் ஜலப்பிரயத்துக்கு முன்னாடி ராட்சத கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த கூட்டம் இந்த தேசத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்ப அந்த ஹியூமன் பிளட் மிக்ஸ் ஆயிடுச்சு, மீன்ஸ் ஒரு சில இடங்கள்ல பியூர் பிளட்டும் வந்திருக்குது, மிருகத்துடைய பியூர் பிளட்டும் வெளியே வந்துச்சு. அதுதான் வந்து கோலியாத், ஓக் ராஜா இல்லைங்களா, சீகோனின் ராஜா. இந்த ராஜாக்கள்லாம் டைரக்டா உடல் அமைப்புல மிருகத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல கோலியாத்துடைய தம்பி இன்னும் ஒரு சில ராட்சதர்கள் இவங்க எல்லாம் ஐட்டம் வெயிட்டா வந்தாங்க. எஸ் கரெக்ட். இவங்க எல்லாம் டைரக்டா இருக்கிறவங்க எல்லாம் கொல்லப்பட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு சில நபர்களுக்குள்ள அந்த உருவத்துடைய விடையமைப்பெல்லாம் காணப்படலாம். ஆனா பிசாசுடைய நோக்கம் அது மட்டும் கிடையாது. பாடிய ஹியூமன் பிளட்ட பொல்யூட் பண்றது மட்டும் கிடையாது. பிளட் அப்படி மீன்ஸ் என்னன்னு சொன்னா, மனுஷனுடைய பாடிக்குள்ள எதை தேவன் வச்சாருன்னா ஆத்மா வச்சார். அந்த ஆத்மாவுக்குள்ள அத்தாரிட்டியை கொடுத்தார். அந்த அத்தாரிட்டியை அவன் எடுத்துக்கிறது அவனுடைய நோக்கம். அதனால அதை கரெக்ட் பண்றது மீன்ஸ் ஆத்மா அப்படி கரெக்ட் பண்றதுன்னா தேவன் வச்ச விசுவாசத்துக்கு பதிலா இவனை ஞானத்தை உள்ள கொண்டு போறது மூலம். புரிந்து கொள்ள முடியுதா உங்களுக்கு? முக்கியமான பாயிண்ட் கவனிங்களா? அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன இங்க ஃப்ளட் அழிக்கிறேங்க, இது ஃப்ளட் பாபேல் டவர் இல்லைங்களா? பாபேல் டவர் இல்லைங்களா? ஜூம் பண்ணிருக்கீங்க தெரியுதா? பாபேல் டவர். பாபேல் டவருக்கு அப்புறம் பிசாசு எங்க செயல்பட்டான்றதுக்காக இது போட்டிருக்கிறார், லாகின் போட்டிருக்கார். பிட் மீன்ஸ் இதுல ஒரு சில ஃபிளாஸ் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட லைன்ல போட்டிருக்காரு. ஆனா செய்திக்குள்ள வரும்போதுதான் தீர்க்கதரிசி ஏன் சொல்றாருன்னா, சர்ப்பத்தின் வித்து முத்திரைகளுக்கு கீழாக ஆராய வேண்டியதுன்றார். ஏன் இதை நான் வந்து இது ஆஃப் ஆஃப் த பேசேஜ் தான் நான் சொல்றேன்னு சொன்னா, இங்க லாக்கின் போடுறது முழுமையான வெளிப்பாடு கிடையாது. இது நீ இது 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 டினாமினேஷன் புரிந்து கொள்ள முடிகிற வெளிப்பாடு. ஏன்னா இந்த சர்ப்பத்தின் வித்தானது டைரக்டா டாகனிசத்துல வெளியே வர்றதா மட்டும் தான் லாக்கின் சொல்றார், அங்கங்க வெளிப்படுறதா லாக்கின் சொல்றார். ஆனா தீர்க்கதரிசி வரும்போது மட்டும்தான் அது முத்திரைகளுக்கு கீழே இருக்கிற முழுமையான ரகசியத்தை நமக்கு ஓபன் பண்ணி கொடுக்குது. அதான் உங்களுக்கு காட்டணும் விருப்பப்படுறேன். பாபேல் டவர் முடிஞ்சு, நல்லா கொஞ்சம் பில்ட் ஆஃப் த பாபேல் டவர், பில்டிங் ஆஃப் த பாபேல் டவர் முடிஞ்ச பின்னாடி பிசாசு என்ன பண்றான், ஒரு சில இடத்துல பிசிக்கலா புரிஞ்சு கொள்ள முடிகிற இடம் யோபு கிட்ட வரான் பிசாசு. இது டைரக்ட் பிசாசாலேயோ அதாவது அஞ்ஞானிகளாலேயோ இல்ல ஸ்தாபனங்களாலேயும் புரிந்து கொள்ளக்கூடிய சர்ப்பத்தின் அடிச்சு விடாது. புரிஞ்சா உங்களுக்கு? அது என்ன பண்ண முடியும்? கரெக்டுங்களா? ஏன்னா இப்ப இந்த இடத்துல இதை கூட புரிஞ்சு கொள்ளாம நம்ம செய்தியில இருக்கிறீங்க, நாங்க இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாம தான் நம்ம செய்தியில நம்ம இருக்கிறோம். ஏன் சொல்ல கேளுங்க, இனி நடக்கிற பிரச்சனைகளுக்கான காரணத்தை குறிச்சு நான் காட்டுறேன். இந்த இடத்துல யோபுவை குறிச்சு நான் காட்டுறேன். யோபு இருக்கிறார் மீன்ஸ் யோபு கவனிங்க நல்லா, யோபு இருக்கிறார். யோபு தேவோட வித்து மீன்ஸ் பாடியிலே நான் சொல்ல கிடையாது, பாடியிலே அவர் எந்த லைன் நமக்கு தெரியாது, வெவ்வேறு அசம்ப்ஷன் இருக்கு. டைரக்டா தேவனை விசுவாசிக்கூடிய நீதிமானா பூமியில யோபு போல ஒருத்தரும் இல்ல, அந்த காலத்துல இல்லைன்னு சொல்லப்படுது. கவனிங்களா? இப்படி இருக்கும்போது பிசாச டைரக்டா தேவன்கிட்ட போறான். கவனிங்களா? தேவோட சிங்காசனத்தை போறான். தேவோட சிங்காசனத்தை போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு எங்க வரான்? யோபு கிட்ட வந்து யோபுக்கு என்ன பண்றான்? வியாதிகளை உபத்திரத்தை கொடுக்குறான். இந்த உபத்திரத்தை கொடுக்கறதுக்கு பிசாசு இந்த அவனுடைய அடிச்சுவோட யார்கிட்ட கொண்டு வரான்? யோபு கிட்ட கொண்டு வரான். இது எல்லாரும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இது ஆனா புரிஞ்சுக்க முடியாத ஒரு பாட்டு சொல்ற, அதான் இந்த முத்திரையின் கீழே தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். அது என்னன்னா, எங்க யோபு செயல்பட்டான்? அவனுடைய சரீரத்துல, அவனுடைய சொந்த அவனுடைய குமாரர் மரிக்கிறதுல அவனுக்கு ஏற்பட்ட இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம் என்ன? நேச்சுரல் டிசாஸ்டர், அழிவு, இயற்கை பேரழிவு நடந்துச்சு. அவன் ஆடு மாடுகள் போயிடுச்சு இல்லைங்களா? இதெல்லாம் போயிடுச்சு. அது வரைக்கும் பிசாசு பண்றது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியுது. ஆனா புரிந்து கொள்ள முடியாத இன்னொரு சர்ப்பத்தின் அடிச்சோட யோபு கிட்ட காணப்படுச்சு. அதுதான் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இருந்து பிசாசு வந்து பேசுறான். என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? யோபு புத்தகத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஆக்சுவலி நான் போனா நிறைய ரகசியத்துக்குள்ள போயிடணும் அந்த இடத்துல. யோபுவே நீர் என்ன கிடையாது, நீதிமான் கிடையாது, அது மட்டும் சொல்ல கிடையாது. அது இல்லைங்க, யோபுவை குறை சொல்லலாம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தேவனை குறை சொல்லுவாங்க. யார குறை சொல்லுவாங்க பாருங்களேன்.
நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் காட்டுறேன் பாருங்க. யோபு புஸ்தகத்தை நீங்க வந்து செய்தி வாசிப்பீங்க, பைபிள் வாசிக்கலாம், இது தெரியும் உங்களுக்கு. பைபிள்ல இருக்குது நான் சொல்ற பாயிண்ட். புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா உங்களுக்கு? பாருங்களேன், ஒரு லைன் காட்டுறேன். பாருங்களேன், எலிபாஸ் பேசுறார். யாராரு? 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். யாராருங்க? யாரார் ஃப்ரெண்ட்ஸ்? 3 பேர். நாகமான், எலிபாஸ், சோப்பார் அப்படின்னு சொல்லி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. கவனிங்க நல்லா, என்ன பேசுறாரு பாருங்க. 4வது அதிகாரம் 1ஆம் வசனம். தோமானியன் ஆகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக பேசிட்டே வராரு. இது கீழே பாருங்க. இப்பொழுது ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமா அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசையின் செவியில் விழுந்தது. மனுஷர் அயர்ந்த நித்திரையில் இறங்கையில் ராத்தர்ஷனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது. யோபு புஸ்தகத்தில் வாட்சி பாருங்க, எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது கீழே. திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்து என் உடலின் மயிர் சீர்த்தது. யார் சொல்றது இது? யோபு கிடையாது, எலிபாஸ் பேசுறார். கரெக்டுங்களா? இது யார்கிட்ட பேசுறாருன்னா யோபு கிட்ட பேசிட்டு இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கிறாரு? யோபுவே, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனை காரணம் இதுதான் சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹியூமன் எக்ஸ்பிளனேஷன், மனித விவரணங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தோன்ற எக்ஸ்பிளனேஷன். ஆனா இதுல சர்ப்பத்தின் அடிச்சுவடுன்றது எங்க வரைக்கும் பாக்குறோம்னு சொன்னா, பிசாசு யோபு கிட்ட கொண்டு வந்த மாம்ச ரீதியான டிஸ்ட்ராக்ஷன், மாம்ச ரீதியான அழிவுகள்ல மட்டும் நம்ம பாக்குறோம். கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? ஆனா தன் சபையில இருந்த தன் சகோதரர்கள், என்ன சொல்றாரு, அவங்க சர்ச்மேட்ஸ் இருந்தாரு, சபையில இருக்கிற விசுவாசி கூட்டத்தார் யாருங்க? சோஃபாரா இருக்கட்டும், எலிபாஸ் ஆகட்டும், நான் என்னங்க இன்னொரு பர்சன் மீன்ஸ் பில்தாத், இந்த 3 பேராகட்டும் சர்ச்மேட்ஸ், 7 நாள் கூட இருந்தவங்க, 7 நாள் சகோதரர்கள் கூட இருந்தவங்க. நம்ம அதை தான் சகோதர சிநேகம்ன்றோம். எதை சகோதர சிநேகம்ன்றோம்? ஒரு சகோதரன் பிரச்சனையா இருக்கும்போது கூட வந்து நிக்கிறது. ஆனா அந்த சகோதர சிநேகம் கிடையாது. அந்த அவங்க எல்லாமே யோபுவை குற்றப்படுத்துறாங்க. யோபு மட்டும் குற்றப்படுத்துறது கிடையாது, மறைமுகமா தேவனையும் குற்றப்படுத்துறாங்க. அந்த ரகசியத்தை காட்டுறேன். புரியுதுங்களா? பாருங்களேன், இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அது ஒரு உரு போல என் கண்ணுக்கு முன்பாக நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்போது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா இருப்பானோ, மனுஷன் தன் உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமா இருப்பானோ. இந்த வார்த்தை ரைட்டா தப்பா? ஏன் தப்பு? இல்லங்க, யோபு கிட்ட அந்த எலிபாஸ் கிட்ட ஒரு ஆவி வந்து பேசுது. என்ன பேசுது? மீன்ஸ் பிளைன் டைப் நான் சொல்லாம படிச்சீங்க சொன்னா அது பரிசுத்த ஆவி மாதிரி தான் படும். எப்படிங்க? தேவன் பேசுறத மாதிரி தான் படும். மனுஷன் தேவனை பார்க்கல நீதிமானோ, கரெக்ட், நீதிமான் இல்ல, நீதிமான் இல்ல. மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமா இருப்பானோ, தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமா இருப்பானோ அப்படின்னு சொல்லி எலிபாஸ் பேசுறாருன்னா, சிருஷ்டிகர விசுவாசிக்கிற ஒரு நபர் அவரு கரெக்டுங்களா? யோபு எந்த தேவனை ஆராதிக்கிறாரோ அதே தேவனை ஆராதிக்கிற ஒரு நபர் தான் எலிபாஸ். அந்த நபருக்குள்ள இந்த ஆவி பேசுது. என்ன பேசுது? இது வரைக்கும் கரெக்ட். பிசாசு எப்பொழுதுமே 100% பொய்ய பேச மாட்டான். உலகத்திலே மிகப்பெரிய மோசமான பொய் 99% உண்மையை கொண்டதா இருந்ததுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்ற. எவனைங்க? எப்படிங்க? 99% பொய், 99% உண்மை. அதான் ஏவாள் கிட்ட பிசாசு பேசணும். புரிஞ்சுங்களா? கவனிங்க. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரத்தில் நம்பிக்கை வைப்பது இல்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரோ. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசமாயிரு பண்ணி பொட்டு பூச்சியில அழிக்கப்படுகிறவர் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? புரியுதா உங்களுக்கு? சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அந்த வசந்த வாட்சி தான் உங்களுக்கு புரியும். என்ன விஷயம் சொன்னா, இது வரைக்கும் எலிபாஸ் பேசுறாரு, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆவி வந்துச்சு, எனக்கு ஒரு ஏவல் வந்துச்சு, எனக்கு
ஒரு தர்ஷனம் வந்துச்சு, ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு ஆய்வு வந்துச்சு. அந்த அது சொல்லுது, என்ன சொல்லுச்சுன்னா, யோபுக்கு அட்வைஸ் பண்றாரு. யோபுக்கு அட்வைஸ் பண்றாரு எலிபாஸ். என்னன்னா, தேவன் வந்து, இல்லப்பா யோபு, உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு ஒரு ஆய்வு வந்துச்சு, ஒரு தர்ஷனம் வந்துச்சு. அந்த தர்ஷனத்துல அந்த ஆய்வு வந்து சொல்லுது, தேவனை காட்டிலும் மனுஷன் யார் நீதிமான் கிடையாது. மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ நீதிமான் கிடையாது. கரெக்டுங்களா? தேவனை நீ சிருஷ்டிப்பு இல்லையா, சிருஷ்டிகரை காட்டிலும் பெரியவன் கிடையாது. கரெக்ட், அது வரைக்கும் கரெக்ட். அடுத்தது என்ன சொல்றாரு, கேளும் அவர் தம்முடைய பணிவிடை காரியத்தில் நம்பிக்கை வைப்பது இல்லை. அந்த ஆவி யாருக்கு சொல்லுது? எலிபாசுக்கு சொல்லி யோபுக்கு சொல்லுது. எலிபாசுக்கு சொல்லி யோபுக்கு சொல்லுது, நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவன் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? காலை முதல் மாலை வரை மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்தியமாய் அழிவடைகிறார்கள். அவர்களில் இருக்க அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவா, ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னார். அப்படின்னா தேவன் மனுஷனை நம்புறதுலப்பா. அவன் சொல்ற பாயிண்ட் என்ன சொல்றதுலங்க, தேவன் என்ன, நீ மனுஷன்ப்பா, சாதாரணமான நீ சாதாரண மனுஷன், உன்னை எப்படி தேவன் நம்புவார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? எலிபாஸ் மூலமா அது ஒரு ஆவி பேசுது. ஆனா சொல்ற பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது? ஆனா அது கரெக்டா? ஏன் என்ன தப்பு அங்க சொல்லுங்க. நீங்க கரெக்டா வார்த்தையை பிடிச்சீங்கன்னா கரெக்டா சொல்லலாம். என்ன தப்பு, என்ன தப்பு, என்ன தப்பு அதுல பாத்தீங்க? மறுதலைக்கு செய்யற என்ன நம்புறாருன்றது கரெக்ட் பாயிண்ட். எப்படி நம்புறாரு? யோபுக்கு எப்படி தெரியாது? தேவன் யோபுவை நம்புறதுனால்னா யார் பிசாசு அனுபவிச்சுட்டார். தேவன் யோபுவை நம்பினார். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இங்க எந்த மெசேஜ்ல அநேக நபர்கள் புரிஞ்சுக்காம இருக்குது. தேவன் உன்னைய நம்புறாருங்க. அந்த நம்பர்னால தான் உன் லைஃப்லயும் என் லைஃப்லயும் பிசாசு அனுமதிக்க வைக்கிறான். பிசாசு என்ன நம்ப வைக்கிறான்னா, தேவன் உன்னை நம்புறதுல அப்படின்னு நம்ப வைக்கிறது மூலமா டைரக்டா பிசாசு பிரச்சனை கொண்டு வரும்போது அதை அந்த சர்ப்பத்தின் அடிச்சு விட கண்டுபிடிச்சிடறோம். இப்படி உள்ள வந்து பேசும்போது கண்டுபிடிக்கிறதுல இதுதான் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுற ரகசியம். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? தேவன் நம்பினதுனாலதான் 100% தேவன் வாண்டடா அந்த பரலோகத்துல அந்த 2 அதிகாரம் நடக்கிற வரைக்கும் பூமியில யோபுக்கு எதுவுமே தெரியாது. பரலோகத்துல நடந்த காட்சி நான் அங்க போறேன், கவனிங்க நல்லா. இந்த காட்சியை குறிச்சு யோபுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற யோபுக்கு தெரியாது. இங்க யார் நடக்குது? இங்க தேவன் இருக்கிறாரு, இங்க பிசாசு, 2 பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. தேவன் நம்புறாருங்க, நம்பி நீ போன்றார். ஆனா பிசாசு என்ன பண்றாங்க? இப்ப டைரக்டா வந்து பிரச்சனை கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த இங்க என்னங்க, இதுதாங்க நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரழிவு. ஆனா பேரழிவு ஏற்படுத்துறது நம்மளால சர்ப்பத்தில் அடிச்சு விடுன்றது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இதே ஒரு மனுஷன் மூலமா வந்து பேசுற தேவன் நம்புறதுலப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சக விசுவாசி, சக சகோதரன், தேவன் உன்னை நம்பல, தேவன் உன்னை நம்பல அப்படின்னும் போது அங்கதான் மனுஷனுக்கு தடிமாற்றம் வருது. இங்கதான் சர்ப்பத்தின் வித்து நம்ம டைரக்டா பேகனிசத்துல கிரியை செய்யறது புரிஞ்சுக்கிறோம். ஆனா சொந்த மார்க்கத்துக்குள்ள நம்பி இருக்கிற சபைக்குள்ள நடக்கிற அந்த சர்ப்பத்தின் அடிச்சோட இல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது நமக்குள்ள வெளிப்படுற அந்த பாகத்தை நம்ப முடியறதுல இந்த ரகசியம் தான் முத்திரை கீழே வெளிப்படுது. இதுக்குதான் மீட்பின் திட்டம் படப்படுச்சு. சரி, இங்க ஒரு மீட்பின் திட்டத்தை காட்டுறேன். இந்த காரியத்தை தேவன் ஏன் நம்பினார், யோபு ஏன் நம்பினார் அப்படின்னா, யோபுக்கு மீட்புல ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? வித்து, எஸ் கரெக்ட். ஆனா மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்துச்சு. தேவன் யோபு மூலமா ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சார். என்ன வெளிப்படுத்தணும்னு நினைச்சார்னா, நான் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. தேவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்கு. தேவன் யோபு நம்பினார். யோபுக்கு மீட்பின் திட்டம் வெளிப்படல. நல்லா கவனிங்க, தேவனோட மீட்பின் திட்டம் வெளிப்படல. மீட்பின் திட்டத்துல எதுக்காகன்னா, உலகத்தோட தேவன் சிந்தையில
தன்னை வெளிப்படுத்தும் சொல்லி நோக்கம் கொண்டார். அதான் தேவனோட மூல திட்டம். தெரியுமா உங்களுக்கு? தேவன் தன்னில் தானே ஜீவிக்கிறாரா இருந்தார். அவருக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் இருந்துச்சு, பல தன்மைகள் இருந்துச்சு. தேவன் தன் தன்மைகளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சுதான் சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார். அதுக்காக மீட்பின் திட்டத்தை போட்டார். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு இல்லையா? அது அப்ப அதுக்காக பிசாசு வெளிப்படுத்தப்பட்டான். ஆமென். அவருக்கு சுயாதீனத்தை அதனால தான் கொடுத்தார். ஆமென். இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ யோபு மூலமா முக்கியமான பாகத்தை வெளிப்படுத்தணும். முக்கியமான ஒரு பாகம் இருக்கு, முக்கியமான பாகம் இருக்குது. சரி, இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிசாசு சர்ப்பத்தை அடிச்சோட டிராவல் பண்ணி கொண்டு வரா. டிராவல் பண்ணி கொண்டு வரான். யோபு கிட்ட வந்துட்டா. யோபு நீதிமானவா இருக்கிறாரு. தேவன் செலக்ட் பண்றாரு. என்ன செலக்ட் பண்றாரு? எனக்குள்ள ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துறதுக்கு, மீன்ஸ் என்னுடைய தாட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நபர் வேணும். அது முக்கியமான திறவுகள், மெயினான கீ பிசாசு இருக்கிறான். ஆனா சரியான ஒரு நபர் வேணும். எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமை வெளிப்படுத்தணும். என்ன வெளிப்படுத்தணும் சொன்னா, உயிர்த்தெழுதலை குறிச்ச ரகசியம் வெளிப்படணும். அதே போல பாடி சேஞ்சிங் பத்தி வெளிப்படணும். ஒரு மனுஷன் ஏஜ் ஆகுறான், மறிக்கிறான், வானங்கள் முடிந்து போக மட்டும் உயிரடையாம இருக்கிறான். மனுஷன் புள்ளியின் பூவை போல ஒளிந்து கொள்கிறான், மண்ணா போறான். இது அந்த காலம் வரைக்கும் இருந்த ஒரு விஷயம். அதான் அந்த ரகசியத்தின் காரியம். ஆனா தேவனுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது, ஒரு வல்லம் இருக்குது. சிருஷ்டிப்பு வீழ்ந்து போனாலுமே சிருஷ்டிப்பை திரும்பவும் மூல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத யோபு மூலமா காட்டுறார். மீன்ஸ் இந்த சரீரத்தை சிருஷ்டித்தவரால இந்த சரீரம் புண்களாலும் கொப்பளத்தாலும் வீழ்ந்து போகும்போது திரும்ப பாடி சேஞ்சிங் பண்ண முடியும் அப்படின்றத யோபு மூலமா கொண்டு வர்றார். அந்த கொண்டு வர்றதுக்கு தான் பிசாசை யூஸ் பண்ணிக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு ரகசியம்? எதுக்காக தெரியுமா? எதுக்காக? அந்த காலம் வரைக்கும் பாடி சேஞ்சிங் அப்படின்ற விஷயம் மனுஷனுக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியல. உயிர்த்தெழுதலை குறிச்ச அந்த வெளிப்பாடு மனுஷனுக்கு தெரியல. அதுக்கு யார் வேணும்? யோபு வேணும். அப்ப யோபு தேவன் என்ன பண்றாரு? நம்புறாரு. ஆனா பிசாசுடைய காரியம், தேவன் உங்களை என்ன பண்றதுல? நம்புறதுல. இதுதான் நம்பிக்கிறாரு. நல்லா மனசாட்சியத்தோட சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒருத்தருமே, நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல தேவன் நம்மளை நம்புறதுல. அதனாலதான் நமக்கு பிசாசு சோதனையை கொண்டு வரான்னு நினைக்கிறோம். இப்போ யோபு கிட்ட பேசுனது யாரு? இப்போ எலிபாஸ்குள்ள பேசுனது யாருங்க? பிசாசு. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்? டைரக்டா நேஷனல் டிசாஸ்டரை கொண்டு வந்தது மட்டும்தான் சர்ப்பத்தின் அடிச்சோடா புரிஞ்சுக்கிறோம். ஆனா சர்ப்பத்தின் அடிச்சோடு எங்க கிரியை செய்யுது அப்படின்னா, எங்க கிரியை செய்யுதுங்க? சபைக்குள்ள, சகோதரனுக்குள்ள கிரியை செய்யுது. ஏன்னா நான் இதை தொடர்ந்து டிராவல் பண்ணி எடுத்து போகணும். அப்ரஹாமுக்குள்ள காட்டணும் இந்த விஷயத்தை. நான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஈசாக்குள்ள, யாக்கோபுக்குள்ள, ஒரு நபருக்குள்ளே காட்ட போறேன். நான் இந்த பரிசுத்தவான்களையும் நம்ம பேசுற அளவுக்கு தகுதிகள் இல்லை நமக்கு. மீன்ஸ் பிசாசு எப்படி கிரியை செய்யறான், அப்பேற்பட்ட நபர்களையே அவன் வீழ்த்துறதுக்கு பிளான் பண்ணா, நம்மள வந்து வீழ்த்துறதுக்கு பிளான் பண்ணுவான். அது கிருபையை நாடணும்ன்றத புரிய வைக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அந்த இடம் தான் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப யோபுக்கு வந்த சோதனை, யோபு புத்தகம் இல்லாம இருந்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீதிமானுக்கு ஏன் துன்பங்கள் வருது அப்படின்னு புரிஞ்சு பூமிக்கு வெளிப்படாம இருந்திருக்கும். அது வரைக்கும் ஒரு மனுஷன் தப்பு செய்யாதான் அவனுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி புரிஞ்சிருந்தான் உலகம். அவனுக்கு அவன் என்ன செய்யறானோ அதுக்கான தண்டனை மட்டும் தான் வரும் அந்த பூமியில அப்படின்னு சொல்லி மனிதர்கள் புரிந்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் பிசாசும் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கான். பிசாசும் அந்த காரியத்தை தான் இந்த 3 நபர்கள் மூலமா பேசுறான். நீங்க தப்ப செஞ்சுட்டு அதெல்லாம் வந்துச்சு. ஆனா தேவனுக்கு இருக்கிற மூல திட்டம் வேற, மீட்பின் திட்டம் வேற. இந்த ரகசியம் தான் யோபுக்கு தேவன் வெளிப்படுத்த கட்டம் வரும்போது, என் சிருஷ்டிப்பை பாரு, என் மீட்பர் மீட்கிறவர் வராரு, மீட்பின் திட்டம் ஒண்ணு இருக்குது, அதுக்காக தான் நீ இங்க இருக்கிற. உன் மூலமா மீட்பின் ரகசியம் வெளிப்பட்டு இருக்குது, பாடி சேஞ்ச் இங்க இருக்குது, உயிர்த்தெழுதல் இங்க இருக்குது. இதுக்காக அப்ப மீட்பின் திட்டம் யோபுக்கு வெளிப்படுகிற வரைக்கும், யோபுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அமினீஷியா போற வரைக்கும் அது தெரியல. இந்த இடத்துல சர்ப்பத்தின், நான் என்ன சொன்ன டோட்டல் விஷயங்களும் சொல்லிட்டேன். சர்ப்பத்தின் அடிச்சோடு உள்ள வர்ற காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சர்ப்பத்தின் அடிச்சோடு பிசிக்கலி யோபு பர்ஃபெக்ட், ஆல்ரைட். ஆனா தேவோட வித்தையும் விலத்தல்னும், தேவோட பிளான கொலாப்ஸ் பண்ணும். ஆனா தேவன் அவனை வச்சே தேவன் என்ன பண்றாருங்க, டைரக்டா பிசாசு இன்விசிபிள் வேர்ல்ட்ல வந்து ஆவிக்குரிய மண்டலத்துல, அதாவது
ஆவிக்குரிய மண்டலத்துல வந்து என்ன பண்றான்? நல்லா கொண்டீங்களே, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம். இவன் 6வது பரிணாமத்துக்கு போறாங்க. யோபு புஸ்தகத்துல 6th டைமென்ஷன்ல போறான். தேவனுடைய தூதர்கள்ட்ட போய் நிக்கிறான் இவன். புரிஞ்சா இல்லைங்களா? இங்க அது நடக்குது. சரி, இப்போ அங்க போறான். போயிட்டு அது மட்டும் இல்லாம இறங்கி வந்து நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த 3 நபருக்குள்ளேயும் வந்து பேசுறான். ஸ்பிரிட் வேர்ல்ட்ல நடக்கிறவன புரிஞ்சுக்கல முடிஞ்சு. அது பேகனிசம், அது புரிய முடிஞ்சு. பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான கிரியைகளை செய்வான். ஆனா கூடவே இருந்து ஒன்னவா இருக்குது. என்னுடைய மனைவி, என்னுடைய மார்பில் இருக்கிற மனைவி யோபு கிட்ட பேசும்போது அதே தேவனை ஆராதிக்கிறவங்கள என்ன பண்ண முடியலங்க? சரி, யோபு மூலமா உயிர்த்தெழுதல் இருந்திருக்கணும். எங்க உயிர்த்தெழுதல்? யோபு மூலமா உயிர்த்தெழுதல் இருந்திருக்கணும். பாடி சேஞ்சிங் யோபு கிட்ட இருந்துச்சா இல்லையா? யோபு புஸ்தகத்துல உயிர்த்தெழுதல் இருக்கு. சொல்றாரு, முன் வீட்டார் செய்தியில சொல்றாரு, தேவன் தன் யோபுக்கு எல்லாமே இரட்டத்தனையா கொடுத்தாரா இல்லையா? இது புரிஞ்சு முடிச்சா உங்களுக்கு? 3000 ஒட்டகம்னா 6000 ஒட்டகம் இல்லைங்களா? 4000 ஆடுனா 8000 ஆடு. ஆனா தேவன் எல்லாத்தையும் இரட்டத்தனையா கொடுத்த தேவன் பிள்ளைகளை மட்டும் இரட்டத்தனையா கொடுக்கல. 7 புத்திரரும் 3 குமார்த்திகளும் கொடுத்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு? கெத்சியா, கிரேனர், எமிமா 3 பேரும் தேவன் கொடுத்தார் இல்லைங்களா? ஆல்ரெடி இருந்தவங்க கொடுத்தார். இதுக்கு என்ன ரகசிய தீர்க்கதரிசி பேசுறா தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? அதுதான் உயிர்த்தெழுதல். அவங்களே தேவன் திருப்பி கொடுத்தாராம். தேவன் ரத்தத்தனையா கொடுத்திருந்தா இல்ல, ரத்தத்தனையா கொடுத்திருந்தா யோபுடைய பலி வீணாய் போயிருக்கும் அப்படின்றது. யோபுடைய பலி, தேவன் யோபு பலி செலுத்த எதுக்காக பலி செலுத்தினார்? தன்னுடைய குமாரருக்காக பலி செலுத்தினார். அப்ப அந்த பலியை தேவன் ஏத்துக்கல அப்படின்னா இந்த பிள்ளைங்க வந்திருக்க மாட்டாங்க, வேற 20 பேர் வந்திருப்பாங்க. ஆனா அப்ப தேவன் இதே பிள்ளைகளை கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த பலியை ஏத்துக்கினார். இந்த பிள்ளைகள் தான் திரும்ப வந்தாங்கன்னா இங்க உயிர்த்தெழுதல் இருக்குது. மீன்ஸ் மரித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா அந்த பிள்ளைகளும், பாடி சேஞ்சிங் அடையாளமா யோபு இருக்கிறார். நான் தான் காட்டினேங்க, இதான் காட்ட வரேன். இப்ப இந்த இடத்துல யோபுக்கு எது தெரிஞ்சு அந்த இடத்துலனா இடிகளுக்கு பின்பதாக இருக்கிற ரகசியம் வெளிப்படுச்சு. ஏன் எப்படி தெரிஞ்சு சொல்றீங்க? இப்ப சொல்லுங்களேன் நீங்க. நான் கடைசி லைன் மட்டும் சொல்லி நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க சொல்லணும். எப்படி சொல்றீங்க? தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த செய்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க. 7 இடி முழக்கத்தின் பின்பதாக 7 இடி முழக்கங்கள் தான் நமக்கு எந்த விசுவாசத்தை கொடுக்குமா? எடுத்துக்கொள்ளப்படுதல். மீன்ஸ் பாடி சேஞ்சிங் ஃபெய்த்தை கொடுக்குமா? மீன்ஸ் யோபுக்கு பாடி சேஞ்சிங் ஆனார்னா அவர் எந்த இடி வெளிப்பட்டிருக்குமா இல்லையா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? அவருக்கு பாடி என்னாச்சுங்க? திரும்பிச்சு. தீர்க்கதரிசி இடியை கேட்டாங்களா? அப்போ மரித்த பரிசுத்தவான்களுக்கு உயிர்த்தெழுதல் நடக்குது. உயிரோடு இருக்கிற மனுஷன் அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படல. அந்த இடத்துல பாடி சேஞ்சிங் அடையாளமா நித்தியமா நடக்க போற அந்த பாகத்துக்கு யோபு காட்டுறார். ஆனா அந்த எண்ட்ல யார் வர்றது? மீன்ஸ் சர்ப்பத்தின் அடிச்சோடு டிராவல் ஆயிட்டு வருது. பாபேல்ல இருந்து டைரக்டா அப்ரஹாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. பாபேல்ல இருந்து அப்ரஹாம் கிடையாது. பாபேல்ல இருந்து யார் டைரக்டா? அடுத்தது யாரு? பாபேலுக்கும் அப்ரஹாமுக்கும் சென்டர்ல யோபு வாழ்ந்தார். அதனால யோபு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம எதை பேசி கொண்டிருக்கிறோம்? அடிச்சுவடு, ஓல்ட் டெஸ்ட்மென்ட், அதை பேசி அந்த தீம் விட்டுறாதீங்க. அந்த தீம் அப்ப யோபு கிட்ட எப்படி செயல்பட்டா, இதுக்கு நம்ம வாழ்க்கையில செயல்படுறது அப்படிதான். நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம்? சரீரமா நடக்கிற பிரச்சனையே புரிஞ்சுக்கிறோம். நமக்கு வர்ற பிரச்சனையினால தேவன் என்ன பண்ணல, நம்பலங்க. நான் எவ்வளவு தேவனுக்காக செய்யறேன், தேவன் என்ன பண்ணல, என்ன நம்ப மாட்டாரு. இது யார் பேசுறது? ஒருவேளை சகோதரர் மூலமா பேசினாலும் சரி, உனக்குள்ள பேசினாலும் சரி, அது எலிப்பாசுக்குள்ள கிரியை செய்த அதே ஆவிதான். தேவன் உங்களை நம்புறார், மனுஷன் நம்புறார். அதனால பிசாசுகிட்ட சவால் விட்டார் தேவன். தேவனுக்கும் பிசாசுக்கு இருக்கிற போராட்டமே மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் நம்பாம உங்களுடைய ஆத்மாவை போராட்ட காலமா தெரிந்து கொண்டிருப்பாரா? தெரிந்து கொண்டிருப்பாரா? இல்ல. கரெக்டுங்களா? அப்ப பியூர்லி தேவன் தன்னுடைய வித்துக்களை நம்புறார். இதை மழுங்கடிக்கிறது தான் பிசாசு தன்னோட வித்தை வெளியே கொண்டு வர. சர்ப்பத்தின் அடிச்சோட யோபு கிட்ட கொண்டாந்து காட்டுறான். அந்த இடத்துல என்ன பண்றாரு யோபு? இந்த இடத்துல சர்ப்பத்தின் அடிச்சுவட்டுல இருந்து மிருகத்தின் முத்திரையில தப்பிக்கிறதுக்கு எப்படி தப்பிப்பாங்க? வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுது, 17:8 சொல்லுது. ஒரே ஒரு விஷயம் தான். ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் யோபு புஸ்தகத்திலையும் யோபுடைய விஷயத்திலையும் அதான் நடந்துச்சு. யோபுவும் தன்னை நீதிமானாக நினைச்சு கொண்டார். யோபுவும் அதுக்கு சாய்ந்து போயிருப்பார். ஆனா நடுவுல தேவன் கிருபையினால யார் அனுப்புறாருங்க? எலிகு அனுப்புறார் அந்த மிஸ்டரியை ஓபன் பண்றதுக்கு. யோபுவே அவங்க பேசுறது தப்பு, நீங்க தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எலிகு யாரு? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். இடைநிற்றல் வேலையை இடைநிற்றல் என்னங்க அப்படின்னு மத்தியஸ்த ஊழியத்தை யோபு மூலம் யோபுக்கு செஞ்சது யாருங்க? எலிகு. மீன்ஸ் 32வது அதிகாரத்துல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் புரியுதுங்களா? 32ல இருந்து 37 வரைக்கும் 32, 33, 34, 35, 36, 37 6 அதிகாரம் ஃபுல்ஸும் எலிகு பேசுற விஷயம். எலிகு பேசும்போது யோபுக்கு இருக்கிற யோபு என்ன மிஸ்டேக் பண்றாருன்றதை அவர் சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? அவங்க பண்ணதே சொல்லுவார். அப்போ கிருபை வெளிப்படுத்தப்படுது யோபுக்கு. அப்ப அந்த கிருபை தான் அந்த மிருகத்தின் முத்திரையிலிருந்து யோபு என்ன பண்ணுது? காப்பாத்துது. இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் யோபு மேல விழுந்திருக்கும். தெரியுமா உங்களுக்கு? யோபு மேல ஜட்ஜ்மெண்ட் விழுந்திருக்கும். தேவன் பேசுற கடைசி 42 அதிகாரத்தை பாருங்க. யோபுக்கு தேவன் வெளிப்படுத்தி எலிகுக்கு அப்புறம் தேவன் பேசுற 38 அதிகாரத்திலிருந்து 38வது அதிகாரத்திலிருந்து யார் பேசுறார்? தேவன் பேசுறார். தேவன் பேசி என்ன பண்றாரு? 2 வேதாகமங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பைபிள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்றாரா இல்லையா? பூமி அஸ்திபாரப்படுறதுக்கு எங்கே இருந்தாய் நட்சத்திரங்களை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பைபிள் எதுங்க? ஃபர்ஸ்ட் பைபிள் என்னங்க? இயற்கை தான் ஃபர்ஸ்ட் பைபிள். அந்த ஃபர்ஸ்ட் பைபிள் மூலமா பைபிள் என்னங்க? தேவனுடைய சிந்தை. அந்த சிந்தை யோபுக்கு வெளிப்படுத்தப்படுது. வெளிப்படுத்தப்படுச்சா இல்லையா? மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்படுச்சா இல்லையா? நீங்க பைபிள் நீங்க படிச்சிருக்கணும். வெறும் மெசேஜோட நீங்க நிறுத்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தீர்க்கதரிசி தான் பேசுறாரு, ஒரே பேசிட்டு போவார். நீங்க பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த மேட்ச் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அங்கிருந்து தொடங்கும் போது 42 அதிகாரம் வரும்போது யோபு என்ன பண்றாரு? என் வாயை கையினால பொத்திக் கொள்கிறேன், நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன். இந்த செய்தியில தான் 65ல பேசின செய்தியில தான் சொல்ற தீர்க்கதரிசி, நான் சர்ப்பத்தின் அடிச்சோடு என்ற செய்தியை பிரீச் பண்ண இருக்கிறேன்ற. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டார்டிங்ல சொல்லுவார் சர்ப்பத்தின் அடிச்சோடு என்ற செய்தியை பிரீச் பண்ண இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம இதோட நிறுத்தலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு சகோதரனே. நம்ம லைஃபோட பொருத்தி நான் நிறைய காரியங்கள் அப்படியே போட்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த காரியத்தை என்ன பண்ணலாம்? பின்தொடரலாம். நான் அதை சாதாரணம் விடலாம்னு நினைச்சேன். சாதாரணம் விடுற ஒரு ரகசியம் கிடையாது. அவ்வளவு மிஸ்டீரியஸ் இருக்குது. ஒரு நபருக்குள்ள எப்படியே கிரியேட் செஞ்சான்னு சொல்லிட்டு நீ பாத்தீங்க. சரியான ஒரு நிலம், தவறான வித்து. யாரு? காயின். கரெக்டுங்களா? சரியான நிலம், தவறான வித்து. புரிஞ்சுங்களா? அப்படிதான் பாக்குறோம். ரெண்டாவது என்னங்க? சரியான வித்து, தவறான நிலம். எப்போ? நோவா காலத்துல. சொல்லுங்களேன், அதான் நான் கேக்குறேன். நோவா காலத்துல ஸ்திரீகள் என்னவா இருக்கிறாங்க? நிலங்களா இருக்கிறாங்க. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகள். அப்போ சீட் மிங்லிங் நடந்துச்சு, ஒட்டுமொத்தமா மிக்ஸ் ஆகி போச்சு. ஆனா அபிரகாம தேவன் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வராரு. நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் காட்டுறேன். அங்க என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டிஸ்ல பிசாசு ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் ஜனங்க அடையாளம் கண்டு கொண்டுறாங்க. நோவா காலத்துக்கு வரும்போது தவறான நிலம், சரியான வித்து. அதே டாக்டிஸ பிசாசு செயல்படுத்தல. அடுத்தது டோட்டலா கரெக்ட் பண்ணிடுறான். தேவன் அபிரகாம கூட்டு வந்துடுறாரு. இப்ப அபிரகாம் கிட்ட வரும்போது அபிரகாம் சரியான நிலம், சாரால் சரியான நிலம். கரெக்டுங்களா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? இதுக்கு அடுத்தது யார் வர்றது? ஈசாக் வர்றார், சரியான நிலம். ரெபேக்கா வர்றாங்க, சபைக்கு அடையாளம், சரியான நிலம். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஒண்ணு சரியான வித்து, இன்னொன்னு தவறான வித்து. இது எப்படி திங்க் பண்ணி இருங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அப்புறம் யாருங்க சரியான ஆளு? யாக்கோபு இல்லைங்க,
ஈசாக்கு அன்புக்கு அடையாளமா, ஈசாக்கு அன்புக்கு அடையாளமா. புரிஞ்சா உங்களுக்கு? எந்த காலத்துல? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேங்க, அது கரெக்டா செய்தி புரிஞ்சுக்கணும் நீங்க. அன்புக்கு தலைக்கல்லோ ரெபேக்கா ஒண்ணு சேர்ற காலம் அது. இந்த காலத்துல 2 வித்து இருக்குது. புரியுதுங்களா? யாக்கோபு எதுக்கு அடையாளமா இருக்கிறாரு? கிருபை வருது. ஒரு பக்கம் என்ன வருதுங்க? ஒரு பக்கம் கிருபை, ஒரு பக்கம் ஏசா. ஏசா எதுக்கு அடையாளமா இருக்கிறாரு? ரோமுக்கு அடையாளமா இருக்கிறாரு. சிகப்பு இல்லைங்களா? ஏதோம்ன்ற பேர் வந்துச்சு. ஏதோம், அந்த ஏதோம் தான் போய் ரோம ஸ்தாபிக்கிறாங்க, ரோமுக்கான சப்போர்ட் பண்றாங்க. எப்படி இது? லிட்டரலா யாக்கோபு சரி ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் தலைக்கல். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த சபையில இந்த நேரத்துல நடக்கிற அந்த காரியம், இப்போ கிருபை உண்டாவதாக, யாக்கோபு கிருபை உண்டதாக. இந்த கிருபையில தான் யார் பரிபூர்ணம், யார் வர்றதுங்க யோசிக்க போறார். ஆனா இதே இடத்துல ஒண்ணு இப்படி டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது. புத்திர ஸ்வீகாரத்தை விடுது, சேஷ்ட புத்திர பாகத்தை விடுது. ஏன்னா எந்த காலத்துல இருக்கிறோம்? எந்த காலத்துல இருக்கிறோம்? புத்திர ஸ்வீகாரத்தின் காலத்துல. அதுக்காக போராடுற யாக்கோபு இருக்கணுங்க. அப்ப இதுக்கு ஒரு சின்ன காரியம் இருக்குது. ஏசா எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நீங்க திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வரும்போது வாங்க நம்ம அந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் யாரும் ஆசீர்வதிக்கட்டும், தேவன் உங்களோட கூட இருப்பாராங்க. இதெல்லாம் ரொம்ப தியானிங்க சகோதர சகோதரி. வெறும் செய்தியா கேட்டு போறது கிடையாது. வேதத்தை வாசிங்க. இந்த எல்லாமே இந்த செய்தி உங்களுக்கு ப்ரீச் பண்றது நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிறது கிடையாது. மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்காக ப்ரீச் பண்ணலைங்க, உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே யோபுக்கு எப்படி நடந்துச்சு. நீங்க இன்னும் குழந்தைங்க கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குழந்தைங்க மாதிரி பண்ணக்கூடாது. லைஃப்ல ஃபேமிலியில நடக்கும் பிரச்சனை நடக்கும், அது பிரச்சனை இது பிரச்சனை நடக்கும். இது எல்லாமே தேவன் மீட்பின் திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரா இல்லையா? மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தப்பட்ட பின்பதாகவும் நீங்க அப்படியே பிசாசு சோர்வடைய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் சரியா வெளிப்பாடுல அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு எலிபாஸ் பேசிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு எலிபாஸ் பேசிட்டு இருக்கிறான், அவனை எடுத்து வெளியே போடுங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தேவன் சர்ப்பத்தின் அடிச்சோடு நமக்குள்ள கிரியை செய்யறான் சில நேரங்கள்ல மாம்சத்தின் மூலமா. ஆனா ஆச்சமாயாதுங்க, தேவனுடைய வித்து தான் அது. யோபு தான், எஸ் யோபு தான் அது. இதே நிலத்துல 2 விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஃபேமிலியில பிரச்சனை இருக்கும், எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஐயோ இந்த கூட்டத்தை பிரச்சனை ஒண்ணுமே இல்லையா இங்க அப்படின்னு திங்கிங் வரும். ஆனா வெளிப்பாடு அதுதான் பாடி சேஞ்சிங் கொண்டு வருது. நம்ம ஒரு காரியத்தை தேவனை வெளிப்படுத்தி, யோபு காலம் எப்படி இந்த காலத்துக்கு பொருத்தமா இருக்குது, எப்படி யாக்கோபு காலத்து இந்த காலத்துக்கு பொருத்தமா இருக்குது, அங்க எப்படி சர்ப்பத்தின் வருது, நெக்ஸ்ட் அங்கதான் வரும். அப்ரகாம்ல வருது. அப்ரகாம தேவனுக்கு தேசத்துக்குள்ள கூட்டு வந்தாலும் அப்ரகாமுக்குள்ள ஒரு நேரத்துல எகிப்துக்கு போவார். அதுக்கான காரணம் என்ன? இதெல்லாமே என்ன பண்றான்? பிசாசு கொண்டு வரான். ஆனா இது எல்லாமே தேவன் கிராஸ் பண்ணி வந்தாலுமே எங்க போய் முடிக்கிறாருன்னா பரிபூர்ண கிறிஸ்துவ கொண்டு வந்துட்டாரு. அதான் பெர்ஃபெக்ஷன். அந்த பரிபூர்ண கிறிஸ்துவ தான் பரிபூர்ண மனவாட்டி வரப்போறான். பிசாசு அவன் அடிச்சோட கொண்டு வரான், ஆனா தேவனும் தன்னுடைய வித்த வெளியே கொண்டு வர்றாரு, அவுட்புட்டா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? திங்க் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்மள ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்துக்காக கூட நன்றி கர்த்தாவே. அநேக நாட்களுக்கு பின்பதாக கர்த்தாவே மீண்டும் ஒரு கர்த்தாவே இந்த சர்ப்பத்தின் அடிச்சுவிட குறித்து நாங்கள் பார்க்க முடியாது பலத்தை கூட்டி கொடுத்தீர். சரியான நேரத்துல சரியான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி. எங்கள் வாழ்வில சர்ப்பத்தின் அடிச்சூடு அநேக நேரங்கள்ல பிசாசு மாம்ச ரீதியாகவும் அஞ்ஞானத்தின் மூலமாகவும் இல்ல எலிபாச போல சொந்த சரீரத்திலையும் சொந்த காரியங்களையும் வெளிப்படுது. அதை இந்த நாள்ல வெளிப்படுத்தி கொடுத்த தயவுகளுக்காக கூட நன்றி ராஜா. நீர் எங்களை நேசிக்கிறீர். மீட்பின் திட்டத்துல எங்களுக்கு ஒரு பாகம் இருக்கிறது, ஒரு பங்கு இருக்கிறது. அதுக்காகவே இந்த நாள்ல இந்த பூமியில எங்களுக்காய் சோதனை பரீட்சைகளை வைத்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி. இந்த நாள்ல நீர் எங்களோட கூட பேசுகிறீர் என்ற விசுவாசத்தோட அந்த எம்மாவூர் பெற்றுக்கொண்ட அந்த கர்த்தாவே இருதயத்தின் சுட்டெரித்தலோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். இது எங்களை மாத்திரமல்ல, எங்களை சார்ந்தவர்களை சுட்டெரித்து ராஜா பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தட்டும். வந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. வராதவர்கள் இப்பேற்பட்ட செய்திகளை கேட்டு கர்த்தாவே அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட கடந்து வர கிருபைங்க. வந்தவர்களை அடியனை கூட ஆசீர்வதிங்க ராஜா. இது ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து வெளிப்பாடுகளால் நிரப்புங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த செய்தி இன்னுமா எங்களை கர்த்தாவே பாடி சேஞ்சிங்காக உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.